श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிரைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர்மகள் தனக்குமின்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்னதனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்த தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அபகத மதமானைரந்திமோபாய நிஷ்டைஹ அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைஹ நிகில ஜன சுக்ருத்பிர்நிர்ஜித க்ரோதலோபைஹ வரவர முனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. கருவிருத்த குழிநீர்த்த பின் காமக் கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு கொருவிருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடிகத்திரீர் திருநாட்டகத்தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் 4 வேதங்களின் சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்துள்ளார். அதிலே ரிக்வேதத்தின் சாரமாக அருளிச் செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தம் ஆழ்வாருடைய முதல் பிரபந்தமான திருவிருத்தம் என்கிற பிரபந்தம். இந்த திருவிருத்தம் என்கிற அந்த பெயரே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெயர். விருத்தம் என்கிற வடமொழி சொல் அது தமிழிலே விருத்தம் என்று ஆகிறது. விருத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பொதுவாக செய்தி என்று கொள்ளலாம். திரு என்னால் அது மரியாதைக்குரிய ஒரு சொல், ரொம்ப உயர்ந்த செய்தி, ஆழ்வாருடைய செய்தி என்று நாம் கொள்ளலாம். இப்போ திருவிருத்தம் 100 பாசுரங்கள் ஆழ்வார் அருளி செய்திருக்கிறாரே, இதிலே ஆழ்வார் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று பார்த்தால், இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய இருப்பு ரொம்ப பொல்லாதது, இது எனக்கு வேண்டாம், இப்பொழுதே என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கொள் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரே, அதுதான் இந்த திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தமாக அவதரித்தது என்று காட்டுகிறார்கள். இந்த திரு என்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார்கள். திரு என்னால் பொதுவாக பிராட்டிக்கு திரு என்று சொல்கிறோம். இந்த ஆழ்வார் இந்த பிரபந்தம் முழுவதும் நாயகியினுடைய தன்மையை அடைந்து ஒரு பிராட்டி நிலையை எய்து அவர் பேசுகிறார். அதனால் அந்த திரு என்கிற சொல் அது நம்மாழ்வாராகிற பிராட்டியை குறிக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அது பிராட்டியின் செய்தி, பராங்குச நாயகியினுடைய செய்தி. செய்தி அதேதான். சம்சாரத்தில் இருக்கும் இருப்பு அது எனக்கு இங்கே ஆகவில்லை, இன்னின்ன நேர்மை இனியா முறாமை என்று ஆழ்வார் தொடங்கினார். அது அப்படியே விவரித்து கொண்டு போகிறார். என்ன விசேஷம் இந்த திருவிருத்தத்தில் என்னால் இது பெரும்பாலும்
97 பாசுரங்கள் 98 பாசுரங்கள் என்று காட்டுகிறார்கள். பராங்குச நாயகியினுடைய நிலைமையிலே தான் ஆழ்வார் இருக்கிறார். நாயகியினுடைய நிலைமை, நாயகியினுடைய வாயாலே பாடக்கூடிய பாசுரங்கள் அத்தனையும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில பாசுரங்கள் தோழி பாசுரங்கள், சில பாசுரங்கள் தாய் பாசுரங்கள், சில பாசுரங்கள் தலைமகள் பாசுரங்கள் என்று அது மாறி மாறி வருகிறது. ஆனால் ஆழ்வாருக்கு 2வது பாசுரம் முதல் 99வது பாசுரம் வரை ஆழ்வார் இருக்கக்கூடிய நிலை நம்மாழ்வார் என்று ஆழ்வார் இப்பொழுது இல்லை, பராங்குச நாயகியாகத்தான் இருக்கிறார். அந்த நாயகியினுடைய செய்திகளை எல்லாம் நாயகி தன்வாயாலேயே சொல்லுதல், அல்லது நாயகியினுடைய தோழி அவள் சொல்லுதல், அல்லது தாயார் சொல்லுதல் என்று இப்படி 3 விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம். அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரங்கள் 56வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் முடிவாக இன்றைய தினம் நமக்கு அனுபவிக்க பிராப்தம். 55வது பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். நம்மாழ்வாருடைய பெருமையை அப்படியே தெரிவிக்கக்கூடிய பாசுரம். வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளை துழல்வீர் கொன்னுரைக்கியம். இந்த வண்டுகளை பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்? இந்த நம்மாழ்வாருடைய கூந்தலில் இருக்கக்கூடிய, அதாவது பராங்குச நாயகியினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய பரிமளத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் தான் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ என்று பல்விதமான பூக்களில் இருந்து இந்த தேனை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்களே, எந்த தேனிலாவது இப்படி ஒரு பரிமளத்தை நீங்கள் கண்டதுண்டா என்று. நீர்ப்பூ என்று நீரிலே எழக்கூடிய புஷ்பங்கள், நிலப்பூ மரத்தில் ஒன்பூ என்று நிலத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், மரத்திலே பூக்கக்கூடிய புஷ்பங்கள், எதிலாவது இந்த இந்த பராங்குச நாயகியினுடைய கூந்தலிலே வீசக்கூடிய பரிமளத்தை நீங்கள் கண்டதுண்டா என்று கேட்கிறார்கள். அதுக்கு சுவாபதேசமாக ரொம்ப அழகா என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்னால், இங்கே அந்த அடியவர்களை குறித்து கேட்கக்கூடிய வண்டுகள் என்னால் அடியவர்கள், அந்த வண்டுகள் எப்படி சார கிராகிகளா இருக்கிறதோ அதே போல அடியவர்களும் அசாரங்களை எல்லாம் விடுத்து சாரமான விஷயங்களை மட்டுமே அவர்கள் கை கொள்ளுவார்கள். அந்த அடியவர்களை பார்த்து இந்த நம்மாழ்வாருடைய ஒரு ஞான பக்தி வைராக்கியம், அதுதான் பரிமளம் என்னால் அவருடைய அந்த பக்தி விசேஷம், அதுதான் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. அதை நீங்கள் வேற எங்கேயாவது கண்டதுண்டா? ஆழ்வாருக்குண்டான ஞான பக்திகள் இதே போல வேறொரு அடியவரிடத்திலே நாம் பார்க்க முடியுமா என்று சுவாபதேசத்திலே அந்த அர்த்தம் ரொம்ப அழகாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக அந்த கூந்தல் மனம் என்று சொன்னாலே அது இன்னொரு சம்பிரதாயத்தில் பார்க்கிறோமே, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லை செயற்கையால தான் மனமா என்னெல்லாம் கேள்விகள் எழுகிறது. அது பெரிய கதையெல்லாம் வந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இங்கே என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இங்கே பெண்களுக்கு இயற்கையாகவே, அடியவர்களுக்கு இயற்கையாகவே இந்த கூந்தலிலே மனம் உண்டு என்று இங்கே சம்பிரதாயத்திலே நாம் தெரிவிக்கிறோம். வேதத்திலேயே இருக்கக்கூடிய விஷயம்தான். யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவா ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாதி என உபனிஷத் சொல்லுகிறது. யதா சம்புஷ்பிதஸ்ய விருக்ஷஸ்ய, நன்றாக பூத்திருக்கக்கூடிய ஒரு விருட்சம் இருக்கிறது என்னால் அதனுடைய கந்தம் தூராத் கந்தோவாதி, நல்லா தூரத்திலிருந்தே அதனுடைய கந்தம் தெரிந்துவிடும். இங்கே புஷ்பம் இருக்கிறது, இங்கே பாரிஜாத்தம் இருக்கிறது, இங்கே மல்லி இருக்கிறது என்று தெரிந்துவிடும். அதுபோல புண்ணியஸ்ய கர்மணஸ்ய, அது அவர்களுடைய கந்தம் எப்படி இருக்குன்னா, யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ என்ன, அந்த நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய திருமேனியிலே வீசக்கூடிய கந்தமும் நன்றாக நமக்கு தெரிந்துவிடும் என்று வேதம் தெரிவிக்கிறது. புண்ணியத்தை நிறைய பண்ணியிருப்பவர்கள் என்னால் என்ன அர்த்தம்? நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்க வேண்டுமா என்னால் சாட்சாத் புண்ணியமான எம்பெருமானை பத்தினவர்கள் என்று அர்த்தம் அங்கே காட்டப்படுகிறது. அதிகமான புண்ணியம் பண்ணினவர்கள் என்று நாம் சம்பாதித்து பண்ண வேண்டிய புண்ணியங்கள் என்று எதுவுமே கிடையாது. புண்ணியானாம் புண்ணியாசோ என்று இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றிவிட்டால் அதற்கு மேலே ஒரு புண்ணியம் நமக்கு தேவையில்லை. அப்படியானால் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த மனம் வந்து விடுகிறது என்று அந்த உபனிஷத் கருத்தை 55வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தது 56வது பாசுரம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறார்கள். இதோ ரொம்ப சுவாபதேசத்தில் பார்த்தா ரொம்ப உயர்ந்த அர்த்தம், மேலெழுந்த வாரியாக பார்த்தா இது ஒரு நாயகன் நாயகி இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களைத்தான் திருவிருத்தம் முழுவதுமே நாயகன் எப்படி வந்து கலக்கிறான், எப்படி கலந்தான்,
இந்த நாயகி எப்படி துடிக்கிறாள், தவிக்கிறாள் என்று இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த திருவருத்தத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் சுவாபதேசம். நாயகன் என்னால் அவன் பரமநாயகனான எம்பெருமான், நாயகி என்னால் அது ஜீவாத்மா, இயற்கையாகவே பெண் தன்மையுடைய ஒரு ஜீவாத்மா இங்கே குறிக்கப்படுகிறது. என்னெல்லாம் அப்படி வைத்து பார்த்தோமானால் இந்த அவதாரிக்கையிலேயே நிறைய சந்தேகங்கள்லாம் எழுப்பினார்கள். திருவருத்தத்தினுடைய அவதாரிக்கையிலேயே இப்படி ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண் புணர்ச்சி, இதை பத்தி இப்படி ஒரு பிரபந்தம் அவதரிக்க வேண்டுமா, இதுல என்ன வேதாந்த கருத்து இருக்கு என்னெல்லாம் இங்கே கேட்டுக்கொண்டு, இது சாதாரண ஆண் பெண் இந்த தேகத்தினுடைய புணர்ச்சியை பத்தி இங்கே ஆழ்வார் பேச வரவில்லை. இங்கே ஆழ்வார் பேசுகின்ற புணர்ச்சி என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான புணர்ச்சி. ஜீவாத்மாக்கள் எல்லோரும் இயற்கையாகவே பெண் தன்மை உடையவர்கள் ஆகையால் அவர்கள் எல்லாம் நாயகி என்று அவர்களை தெரிவிக்கிறோம். எம்பெருமான் இயற்கையிலே புருஷோத்தமன், அவன் ஒருத்தன்தான் புருஷோத்தமன், அதனால் அவனை நாயகன் என்று தெரிவிக்கிறோம். அப்ப நாயகிக்கும் நாயகனுக்கும் உண்டான புணர்ச்சி என்னால் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த புணர்ச்சியைத்தான் ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். அதை ஏன் இப்படி தெரிவிக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு கசப்பான மருந்தை சாப்பிட வேண்டுமானால் அது வெள்ளத்திலே பூசி கொடுப்பாரே போலே என்று உதாரணங்கள் எல்லாம் காட்டுவார்கள். நல்ல கசப்பான மருந்தை சாப்பிடுன்னா நேர யாரும் சாப்பிட மாட்டா. ஆனால் அதில் வெள்ளத்திலே பூசி கொடுத்தா ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோன்னு சொன்னா அது வெள்ளக்கட்டின்னு நினைத்து அந்த குழந்தையானது அந்த மருந்தை சாப்பிடும். சாப்பிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் மருந்து உள்ள போய் அது வேலை செய்ய தொடங்கி விடும் என்று பார்க்கிறோம். அப்படி ஏதோ நாயகன் நாயகி தலைவன் தலைவி என்று சொன்னால் சம்சாரிகள் உடனே அப்படியா என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டு வருவார்கள். அவர்களிடத்திலே இந்த உயர்ந்த சம்பந்தமான ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சம்பந்தத்தை தெரிவித்தால் இப்படி வரும்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருவார்கள். ஆனால் இங்கே அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னால் ரொம்ப உயர்ந்த விஷயம் அப்படி இருக்கும் என்ன என்பதற்காக இப்படியெல்லாம் ஆழ்வார் அமைத்திருக்கிறார் என்ன. இதை நாம் ஒவ்வொரு பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுதும் இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொண்டே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் அற்புதமாக காட்டுவார்கள். 56வது பாசுரம். இங்கே நாயகி என்ன தெரிவிக்கிறாள்? நாயகன் இரவிலே வந்து கலந்தமையை நாயகி தன்னுடைய தோழிக்கு கூறுகிறாள். ஒருத்தருக்கும் தெரியாது. நாயகன் தானாக வந்தான், இரவிலே வந்தான், நாயகியோடு கலந்து விட்டு அவன் புறப்பட்டு போய்விட்டான். இந்த செய்தியை யாருக்காவது சொல்லணும். நாயகி யாருக்கு சொல்றது? தாயார் தாப்பனார்ட்ட சொல்ல முடியுமா? முடியாது. தோழி இடத்திலே தான் சொல்ல முடியும். அவள் தான் ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் தோழிகளிடத்திலே தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த தோழிகள் இடத்திலே நாயகி என்ன தெரிவிக்கிறாள் என்னால், இந்த மாதிரி நாயகன் வந்தான், என்னோடு கலந்தான், இரவிலே வந்து கலந்து விட்டு அவன் சென்று விட்டான் என்று தெரிவிக்கிறாள். அப்படி தோழியிடத்திலே சொல்லும் பொழுது கூட ஸ்பஷ்டமா சொல்லிவிட முடியுமா? அதையும் ஒரு மாதிரியாத்தான் சொல்லணும். அது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து இன்னது நடந்தது என்று தோழி தானே ஊகித்து கொண்டு அறியும்படியாக அவள் ரொம்ப சூச்சகமாக அவள் தெரிவிக்கிறாள். இந்த துறை என்ன என்று காட்டுகிறார்கள். அந்த அவளுடைய ஆத்தாமையை தோழியை குறித்து தலைவி இரவிலே தலைமகன் கலந்தமையை தென்றல் மேல் வைத்து உரைத்த பாசுரம் என்று அழகிய மறுவாளச்சியர் அவர் காட்டுகிறார். நேர தலைமகன் வந்து கலந்தான்னு சொல்லாமல் தென்றல் வந்தது, அந்த தென்றல் என்னை தீண்டித்து அப்படின்னு சொன்னான். இது நித்தியம் நடக்கிறது தானே. என்னைக்கு தென்றல் வரல, என்னைக்கு நம்ம தெண்டல அப்படின்னா, இவள் விசேஷமாக இதை சொன்னதுனாலே இதுல என்ன அர்த்தம்? இவள் சொல்ல வந்த அர்த்தம் இந்த தென்றல் வந்து கலந்ததை சொல்ல வரல, தென்றல் போலே யாரோ ஒருத்தன் வந்து கலந்திருக்கிறான் என்று இந்த தோழியானவள் அவள் அறிந்து கொள்ளும் விதமாக இது இந்த பாசுரம் அப்படி இருக்கிறது. 56வது பாசுரம். வியலிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெத்துய்ந்தம் அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்னல் வந்தயலிடையாரும் அறிந்திலர் அம்போன் துழாய் நின்றேன் புயலுடை நீர்மையினால் தடவித்தென் புலக்கலனே. ரொம்ப அழகான பாசுரம். வியலிடம் உண்ட பிரானார், விசாலமான உலகங்களை எல்லாம் திருவயிற்றிலே கொண்டு ரட்சித்த எம்பெருமான் பிரானார், அவர் விடுத்த திருவருளால், அவர் எம்மிடத்திலே செலுத்தின ஒரு பெரிய திருவருள் சிறந்த கருணையினாலே உயலிடம் பெத்து உய்ந்தம், உஜ்ஜீவிக்க பெத்து நன்னாக நான் உஜ்ஜீவனத்தை அடைந்து வாழ்ந்து போந்தேன் என்று நாயகி தெரிவிக்கிறாள். இனிமேல் அஞ்சலம் தோழி, இனிமேல் எந்த காற்றுக்கும் நான் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்று இதெல்லாம் பதார்த்தங்கள், பிரதிபதார்த்தங்கள். உடனே ஓர் தந்தெண்ணல் வந்து, ஏன்னு கேட்டால் ஓர் தந்தெண்ணல் வந்து, குளிர்ந்த தென்றல் காற்று வந்து, அயலிடை யாரும் அறிந்திலர், அருகிலே இருக்கவர்கள் யாருமே அறியாதபடி என்ன படித்து அந்த தென்றல்
அம்பூன் துழாயினின் தேன், அழகிய பூக்களை உடைய திருத்துழாயின் இனிய தேன் துளிகளை புயலுடை நீர்மையினால், மழை துளித்தல் போலே அப்படி துள்ளிக்குந்தமை உடைத்தாய், அப்படி துளிக்கும் தன்மையை உடைத்தாய். அந்த தேன் மழை துளி போலே என்ன எடுத்து புயலுடைய நீர்மையினால் என் புலன் கலம் தடவித்து, என்னுடைய புலன் என்னுடைய அத்தனை அவயவங்களிலும் கலந்தது. அதற்கு மேலே கலம் தடவித்து, கலம்னா ஆபரணங்கள், என்னுடைய புலன்களை எல்லாம் தடவித்து, என்னுடைய ஆபரணங்களை எல்லாம் அது தடவித்து, அதனால நன்றாக நாம் வாழ்ந்து போனேன் என்று இதை தெரிவிக்கிறாள். ரொம்ப மேலெழுந்த வாரியாக பார்த்தால் தென்றல் இது அந்யாபதேசத்துக்குள்ள அந்யாபதேசமா இருக்கு. முதல்ல என்ன சொன்னோம், இந்த திருவிருத்தம்ன்றதே அந்யாபதேச பாசுரங்கள் அப்படின்னு சொன்னோம். அந்யாபதே பாசுரங்கள்னா பேத்து வாயாலே பேசக்கூடிய பாசுரங்கள். அதிலேயும் எப்படி பேசுகிறாள் ஆழ்வார்னால், நேரடியாக ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம்னு சொல்லாமல் ஏதோ நாயகன் நாயகி என்று சொல்லுகிறாள். அப்படி அந்த நாயகன் கலந்தான்னு கூட சொல்லாமல் எவ்வளவு தூரம் மறைத்து சொல்கிறாள்னால், அந்த நாயகனுடைய அந்த திருத்துழாய் தேன் இருக்கே, திருத்துழாய் அவன் அணிந்து கொண்டிருக்கிறான், அதில் இருக்கக்கூடிய அந்த பரிமளத்தோடே சேர்ந்து இந்த தென்றல் அந்த பரிமளத்தை எல்லாம் எடுத்துட்டு என்னுடைய புலன்களை தடவித்து, என்னுடைய ஆபரண கலன்களை தடவித்து என்று ரொம்ப எவ்வளவு மறைத்து சொல்ல முடியுமோ அவ்வளவு மறைத்து சொல்கிறாள் என்று பார்க்கிறோம். இந்த தோழியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று முதலிலே பார்க்க வேண்டும். முதல்ல அவள் என்ன தெரிவிக்கிறாள், இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். பெரியவாச்சான்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வியாக்கியானமானது காஞ்சிபுரம் சுவாமி அருளி செய்த, அவர் சுவாமி இயற்றிய திவ்யார்த்த தீபிகை என்கிற வியாக்கியானத்தை கொண்டுதான் இதை பார்க்க முடியும். என்னால் நம்ம போன்றவர்கள் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே காஞ்சி சுவாமி இப்படிப்பட்ட எளிய வியாக்கியானங்களை இயற்றிருக்கிறார். அதை கொண்டு நாம் பார்த்தால் அர்த்தம் நன்னா புரிந்துவிடும். அர்த்தம் புரிந்த பிற்பாடு பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களை பார்த்தால் அவர்கள் என்ன அருளி செய்திருக்கிறார்கள் என்று அதனுடைய போக்கு நமக்கு நன்றாக புரிந்துவிடும். இப்போ நாம் பார்க்கக்கூடியது திவ்யார்த்த தீபிகை. இந்த தீபிகை உரையை பார்க்க வேண்டும். தோழியை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாள் என்னால், இந்த தோழிக்கு ரொம்ப கவலையாம். ஐயோ, இந்த நாயகி பராங்குச நாயகியானவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படின்னு, எனது விரக வியசனத்தை அனுசந்தித்து வருந்தான் என்ற தோழி என்று அவளை பார்த்து நாயகனுடைய அருளால் உஜீவிக்க ஓர் அவகாசம் பெற்றேன் என்று தெரிவிக்கிறாள். இனிமே வாடை முதலிய காற்றுக்கு நாம் அஞ்ச வேண்டுவதில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு குளிர்ந்த தென்றல் காற்றானது அயல் அறியாமல் ஏகாந்தமாக நாயகனதுடைய திருத்துழாயின் தேனை துளித்து கொண்டு எனது அவயவங்களிலும் எனது ஆபரணங்களிலும் பட்டு ஆற்றாமை தீர்ந்தது காண். எனக்கு இனிமே ஆற்றாமையே இல்லை, இந்த பிரிவால் இருக்கக்கூடிய ஆற்றாமையே இல்லை. எப்பொழுது எம்பெருமானுடைய அந்த திருத்துழாய் வாசனை தென்றல் காத்து என் மேலே பட்டதோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. பிரிந்த காலத்தில் வருந்திய வெவ்விதாய் வருந்திய தென்றல் குளிர்ந்ததாம்படி தலைமகன் தன் திருத்துழாய் மாலையின் தேன் என் அவயவங்களிலும் ஆபரணங்களிலும் படும்படி தழுவி அணைத்தனன் என்றவாறு சொன்னது. தென்றல் வந்ததுன்னு சொல்றா. ஆனா உண்மையா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பிரிந்த காலத்திலே ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். அப்படி அந்த தென்றல் பிரிந்த காலத்திலே தென்றல் அடித்தா கூட அது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சூடா இருக்கும். ஆனா இப்போ அந்த தென்றல் காற்று எனக்கு குளிர்ச்சியா தோன்றுகிறது. ஏன் அப்படி ஆயிடுத்துன்னா, தலைமகன் தன்னுடைய திருத்துழாய் மாலையின் தேன் என்னுடைய அவயவங்களிலும் ஆபரணங்களிலும் படும்படி தழுவி அணைத்தான். தழுவி அணைத்தான்ற வார்த்தை நேர பாசுரத்தில் இல்லை, ஆனால் அதுதான் கருத்து என்று இதை தெரிவிக்கிறார்கள். இந்த தென்றல் தழுவி அணைத்ததுன்னு சொன்னா, ஆனா உண்மையா தழுவி அணைத்தது தலைமகன் தான். அது நேரே சொன்னா அது எப்படி நேரே சொல்ல முடியும் என்பதற்காக இந்த பராங்குச நாயகி என்ன சொல்றா, தேன் இந்த தொழுத்துழாய் மாலையின் தேன் என்னை தடவித்து என்று தெரிவிக்கிறார்கள். ரொம்ப அழகான விஷயம். நாம எங்கேயாவது பெரியவர்கள் திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வந்தாக்கா அங்கிருந்து நமக்கு திருத்துழாய் பிரசாதத்தை கொண்டு கொடுத்தார்களானால் உடனே நாம் இந்த பாசுரத்தை நினைத்துக் கொள்ளலாம். வீரிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயரிடம் பெத்துய்ந்தம் என்ன அந்த விஷயத்தை நன்றாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். எம்பெருமான் எங்கேயோ இருக்கிறார். உதாரணத்திற்கு நாம் எங்கேயோ இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் திருவரங்கம் போய் பெரிய பெருமாடத்திலிருந்து திருத்துழாய் கொஞ்சம் பிரசாதமாக திருத்துழாய் கொண்டு கொடுக்கிறார். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆறுது,
அந்த திருத்துழாய்ன்றது பெருமாள் அணிந்து கொண்டிருந்த ஒரு திருத்துழாய், அதிலே இருக்கக்கூடிய தேன், அந்த தேன் நம்ம மேல அந்த திருத்துழாய் நாம் எடுத்து அதை நாம் பிரசாதமாக உண்டாலும் சரி, இல்லை நாம் அதை கையில வைத்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன ஆகும்னா அந்த பெருமாளுடைய அந்த திருத்துழாயில் இருக்கக்கூடிய தேன் எல்லாம் நம்முடைய தடவித்தன் புலக்கலனே என்று சொல்லும்படி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறது. நாம முயற்சி பண்ணி இங்கேருந்து போய் திருவரங்கம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அவரே கொடுத்து அனுப்புறார் என்னால் உயரிடம் பெத்துய்ந்தம் அஞ்சலம், இனிமேல் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் திண்ணமாக நாம் கொள்ளலாம். நம்முடைய கிரகங்களிலேயும் பார்த்தா கல்யாணங்கள், சஷ்டியத்த பூர்த்தி முதலான வைபவங்களிலே எம்பெருமானுடைய மாலை பிரசாதத்தை எழுந்தருள பண்ண செய்வதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. எதுக்காக பண்றோம்? அந்த மாலை பிரசாதம் மூலமாக எம்பெருமானுடைய இந்த பரிமளமானது திருத்துழாய்க்கு பரிமளமா எம்பெருமானுக்கு பரிமளமா அப்படின்னு கேட்டா, மாலையை சாத்தி கொள்வதனால எம்பெருமானுக்கு பரிமளம் கிடையாது. அவன் சர்வரசா சர்வகந்தான்னு எல்லா பரிமளத்தை காட்டிலும் உயர்ந்த பரிமளத்தை உடையவன். அவன் அணிவதனாலே அவனுடைய பரிமளமானது இந்த மாலை மீதும் விழப்போகிறது. அவர் எப்படி ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாளா இருக்கிறாரோ, அதுபோல மாலைகளுக்கு கந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளா இருக்கிறார். அந்த மாலையானது இங்கிருந்து நமக்கு வந்ததானால், இந்த மாலை நமக்கு பிரசாதமாக கிடைத்ததானால் நாம் என்ன சொல்லலாம்? வியலிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெத்து இந்த உஜ்ஜீவனம் அடைந்தேன். நான் நினைக்கவே இல்லை எம்பெருமானுடைய மாலையும் திருத்துழாய் இங்கே வரும்னு. ஆனால் அவர் ஒரு நிர்கேதுக கிருப்பையினாலே நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதனால் நாம் உஜ்ஜீவனம் அடைந்தேன் என்று நாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக் கொள்ளலாம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்து தான் இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் காட்டுறா. இங்க எதுக்கு வியலிடம் உண்ட பிரானார்னு சொல்ற? இந்த உலகத்தை எல்லாம் வயத்திலே வைத்து ரட்சித்த எம்பெருமான் என்று ஏன் சொல்றார் என்றால், அந்த பாவத்தை பார்க்கணும். ஆழ்வார்கள் ஒரு வார்த்தையை சொன்னா கூட அதுக்கு பின்னாடி என்ன பாவத்து, எதை உட்கொண்டு என்ன கருத்தினாலே இப்படிப்பட்ட வார்த்தையை தெரிவிக்கிறார்கள் என்று ஆச்சாரியர்கள் காட்டிக்கொண்டே வருவார்கள். அது ரொம்ப அழகா காட்டுறார் காஞ்சி சுவாமி. துக்க சாகரத்தில் மூழ்கி தவிக்கின்ற என்னை இங்கனம் அவர் காத்தது பிரளயக்கடலில் மூழ்குகிற உலகங்களை தம் வயிற்றில் வைத்து குறிக்கொண்டு காத்தருளியது போல என்பதாம். பிரளய காலத்திலே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் தத்தளிக்கிறது, எப்படி காப்பாத்திக்கிறது, கரைமரம் எப்படி சேர்றதுன்னு கரைமரம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களால் தங்களை காப்பாற்றி கொள்ளவே முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? ரொம்ப கருணையோடு அத்தனை ஜீவாத்மாக்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அந்த சமயத்தில் அவர்களுக்கு பிரார்த்திக்க கூட, எம்பெருமானே என்னை காப்பாத்துன்னு பிரார்த்திக்க கூட தெரியாதுன்னு சொல்றான். அப்படி பிரார்த்திக்க கூட தெரியாத நிலைமை, முடியாத நிலையிலே எம்பெருமான் ஒரு கருணையினாலே வைத்து அத்தனை பேரையும் காப்பாற்றுகிறானே. அதுபோல அவன் பண்ணின இன்னைக்கு எனக்கு பண்ணின காரியம் இல்லைன்னா எப்படி எம்பெருமானை பார்த்து என்னை காப்பாற்றுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் என்னை எம்பெருமான் இப்படி காப்பாற்றி ரட்சித்தானே, ஒரு அனுகிரகத்தை நிர்கேதுக கிருப்பையை என் மேலே அவன் பொழிந்தானே. என்ன சொல்றது? அன்னைக்கு பிரளய காலத்துல எல்லாரையும் ரட்சித்தான்னு சொல்றா. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் பண்ணிருக்கக்கூடிய ரட்சணம், என் ஒருத்திக்கு பண்ணிருக்கக்கூடிய ரட்சணம் பிரளய காலத்துல அத்தனை பேருக்கு அவன் பண்ணின ரட்சணத்திற்கு சமம் என்று. அதனால தான் அதை வைத்து அவர் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? வியலிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் என்ன அதை தெரிவிக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார். அதனால் அஞ்சல் அம் தோழி என்று இந்த அஞ்சல் அம் தோழி என்றும் பிரிக்கிறார்கள், அஞ்சல் அம் தோழி என்று அப்படியும் பிரிக்கிறார்கள். அஞ்சல் அம் தோழி, அழகிய தோழியே அஞ்சல், இனிமேல் என்னை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகான அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். இதில் சுவாபதேசம், ஒரு பாசுரத்துக்கும் அந்யாபதேசம்னு சொன்னா அது தலைமகள், தலைவன், நாயகன், நாயகி, தோழின்னு வருது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் சுவாபதேசம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை சேர்ந்து அனுபவிக்க பெறாமல் ஆழ்வார் வருந்துகிற அளவிலே அந்த வருத்தம் தீர பெருமான் ஒரு கால் அருகில் சேவை தந்தால், இவரை என்ன பண்ற, சேவை தந்து இவரை தான் சேர்த்து கொள்ளும் தன்மையை வெளியிட. எம்பெருமான் கிடைக்கலையேன்னு ஆழ்வார் துடித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் எம்பெருமான் தன்னுடைய சேவையை கொடுத்து, இன்னும் கவலைப்படாதீர், நிச்சயமா நான் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு அபயமாக ஒரு வார்த்தை அருளி செய்து விட்டாரானால், அதனால் ஆழ்வாருடைய துன்பம் தணிந்து முன்புள்ள ஆத்தாமையை கண்டு கலங்கின அன்பரை நோக்கி கூறும் வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். ஆழ்வார் இப்படி துடிக்கிறாரேன்னு சொல்லி தோழின்னு சொன்னா யாரு? ஒரு அடியவர். அவர் தான் ஆழ்வார் துடிக்கிறாரே, எம்பெருமானுடைய சேவை கிடைக்காமல் இப்படி கஷ்டப்படுகிறாரேன்னு அவர் வருந்துகிறார். அவருடைய வருத்தத்தை போக்கும் விதமாக ஆழ்வார் அருளி செய்கின்ற பாசுரம் இது.
நீ கவலைப்படாதீர், எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டான், நேரே வந்து அதனுடைய சேவையை கொடுத்து விட்டான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரத்திற்கு சுவாபதேசம். ரொம்ப ஆபத்துக்கு உதவும் இயல்பிலனான எம்பெருமானுடைய ஒப்புயர்வுற்ற வரம்பில்லாத திருவருளால் ஒரு அவகாசம் கிடைத்து வாழ்வு பெற்றோம். இனிமேல் லௌகிக பதார்த்தங்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பெரிய வாழ்வு பெற்றோம். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இந்த இந்திரியங்களோ இல்லை சப்தாதி விஷயங்களோ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட போவதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை. உயிர்க்கு உயிராகிய அப்பெருமான் பிற ஒருவருக்கும் புலனாகாமல் வந்து தனது போக்கியதையை வெளிக்காட்டி எமது துயரமெல்லாம் தீரும்படி அவர் என்ன பண்ணிவிட்டான், எமது உறுப்புகளையும் ஞானம் முதலிய குணங்களாகிய அலங்காரங்களையும் விரும்பி ஆட்கொண்டான். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தலவித்தன் புலக்கலனேன்னு சொன்னார். கலன்னு சொன்னால் ஆபரணம். ஜீவாத்மாவுக்கு என்ன ஆபரணம்? ஜீவாத்மாவோ அது அனுஸ்வரூபம், அதுக்கு ஏதாவது ஆபரணம் ஜீவாத்மாவுக்கு ஒரு செயினோ நெக்லஸோ வளையலோ தோடோ போட முடியுமான்னா, ஜீவாத்மாவுடைய ஆபரணம்னு சொன்னா அது ஞானம்தான் அதுக்கு ஆபரணம். எப்படிப்பட்ட ஞானம்? பகவானுக்கே நான் அடிமைப்பட்டவன்கிற ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் மட்டும், அந்த ஞானம்தான் ஜீவாத்மாவுக்கு ஆபரணம். அப்ப இங்க புலக்கலனே அப்படின்னு சொன்னா என்னுடைய அந்த புலன்னா தெரியறது இந்திரியங்கள், கலன்னு சொன்ன ஆபரணங்கள்னு சொன்னா ஆழ்வார் இந்த ஆபரணத்தையா குறிக்க போகிறார் என்னால் அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான ஞானம் முதலிய குணங்களாகிய அந்த அலங்காரங்களையும் விரும்பி ஆட்கொண்டான். ஏன்னா அந்த ஜீவாத்மாவுடைய சேஷத்துவ ஞானத்தை அவன் விரும்பி ஆட்கொண்டான் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். மொத்தத்தரும் நித்தியம் அனுசந்திக்க வேண்டிய ஒரு பாசுரம் உண்டுன்னு சொன்னால் அது இந்த பாசுரம் என்று ரொம்ப அழகாக அர்த்த விசேஷங்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். இந்த 56வது பாசுரம். அடுத்தது 57வது பாசுரம். எல்லாமே அந்நியாபதேச பாசுரங்கள் தான். இல்லை கொஞ்சம் மாறி இருக்கிறது. தலைமகன், அதாவது தோழியை பார்த்து தலைமகள் சொல்லக்கூடிய பாசுரம் என்று அது 56வது பாசுரம் பார்த்தோம். ஆனால் இந்த பாசுரம் என்ன அப்படின்னா, பராங்குச நாயகியை பற்றி அந்த தலைவன் அவனுடைய ஒரு தோழனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாசுரமாய் அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். இதனுடைய துறை கழத்தெதிர் மறுத்தல் என்று அது ரொம்ப அழகாக ஒரு துறை காட்டுகிறார்கள். அதாவது தெய்வ புணர்ச்சி புணர்ந்து பின்பு விரக வியசனத்தினால் மிக மெலிந்து கிடக்கின்ற நாயகனை கண்ட தோழன். இந்த புணர்ச்சி ஆயிடுத்து, கீழே பார்த்துட்டோம். இந்த புணர்ச்சி பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் புறப்பட்டு போயிட்டான் நாயகன். ஆனால் அதையே நினைத்து கொண்டு அவன் எப்படி இருக்கிறான், உடம்பெல்லாம் வாடி போயிடுத்து, நாயகிக்கு வாடி போயிடுத்து, நாயகி மெலிந்து விட்டாள்னு நிறைய பாசுரங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன நிலைமைனா, இதெல்லாம் நாயகனுக்கு ஏற்படுறது. இந்த தலைமகள் பிரிந்து, தலைவியை பிரிந்து இவன் ரொம்ப மெலிந்து கிடக்கிறான். அவனை பார்த்து அவனுடைய தோழன் கேட்கிறான், இப்படி நீ இங்கனம் இழைத்து வருந்துவதற்கு யாது காரணம் என்று அவன் கேட்க, அப்பொழுது தோழனுக்கு உண்மை ஒழிக்க ஒண்ணாதாகையாலே தோழனிடத்துல உண்மையை சொல்லணுமே, அதனால அவன் என்ன பண்ணி விடுறான், நான் ஒருத்தி வலையிலே அகப்பட்டேன் என்று தலைமகன் அவன் உற்றது கூற என்ன நடந்ததோ அதை சொன்னான். அது கேட்ட தோழன், கடல் போல் கம்பீரமான நீ ஒரு ஸ்திரீ நிமித்தமாக இவ்வாறு நீ ஆயினேன் என்பது உன்னுடைய பெருந்தன்மைக்கு தகாது என்று இடித்து கூற, நீ எப்பேற்பட்ட வீரன், ரொம்ப கடல் போல கம்பீரம் உடையவன், காம்பீரியத்தை உடையவன், நீ ஒரு பெண்ணினாலே நான் இவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு சொன்னான், இது உன்னுடைய பெருமைக்கு தகாது என்று சொன்னால், அப்ப அவன் பதில் சொல்கிறான் அந்த தலைமகன், ஐயோ என்னால் காணப்பட்ட இந்த வடிவை நீ கண்டா இல்லை, கண்டவர் ஒருவரும் அவள் இவ்வாறு வன் சொற்கூறார், நீ அவளை பார்த்திருந்தா, அவளுடைய அழகை நீ பார்த்திருந்தாக்கா இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் நீ சொல்லவே மாட்டாய், அப்படிப்பட்ட பரம விலட்சணமான व्यक्ति அன்றோ அது என்று அவனோடு மறுத்துரைத்தல். நான் கழத்தெதில் மறுத்துரைத்தல்னு சொன்னாடே அந்த துறை, அவன் இதெல்லாம் உன்னுடைய பெருமைக்கு சேராதுன்னு அவன் கொஞ்சம் மட்டமா பேசுறான். இந்த தோழன் என்பவன் தலைமகனை பார்த்து, நாயகனை பார்த்து, அப்படி பார்த்து நீ அந்த மாதிரி பேசக்கூடாது, உண்மையா அவருடைய அழகை நீ பார்த்தாயானால் இப்ப நான் படுற அவஸ்தை என்னன்றது உனக்கு அப்பொழுதுதான் புரியும் என்று அவன் தெரிவிக்கிறான். இந்த நாயகன் ராமாயணத்திலிருந்து ரொம்ப அழகான கட்டத்தை எடுத்து காட்டுகிறார்கள் இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே. 57வது பாசுரம். புலக்குண்டல புண்டரீகத்த போர் கெண்டை வள்ளியொன்னால் விலக்குண்டுலாகின்னு வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டமுதம் சுரந்த மரிகடல் போன்னவத்தால்
கலக்குண்டனான் கண்டார் எம்ம யாரும் கழறரே. புலக்குண்டல அழகிய குண்டலங்களை உடைய புண்டரீகத்த போர்க்கெண்டை தாமரை மலர் போன்றதான தலைவியின் முகம். இந்த புண்டரீகம் என்னால் தாமரை, அப்படிப்பட்ட அவளுடைய முகம். போர்க்கெண்டை, ரெண்டு கெண்டை மீன்கள் கண்களா கெண்டை மீன்களான்னு தெரியாமல் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுறா போல ரெண்டு கெண்டை மீன்கள் தம்மில் ஒன்றோடு ஒன்று எதிர்த்து போர் செய்கிற இரண்டு கெண்டை மீன்கள் போன்ற கண்கள். வள்ளி ஒன்றால் விலக்கொண்டு, அந்த ரெண்டு கெண்டை மீன்கள் சண்டை போடுறதோ இல்லையோ, அதுக்கு நடுவில் ஒரு செவுறு கட்டினா போல என்ன இருக்கு, கொடியால் குறுக்கிட்டு, அந்த கொடினா மூக்கு, அந்த மூக்கிலே ஒரு ஒரு சுவர் கட்டினா போல விலக்கி விட்டார் போல இருக்கிறது. இடையில் விலக்கப்பட்டு உலாகின்று தனித்தனி சீற்றத்தோடு உலாவிக் கொண்டு வேல்விழிக்கின்றன. வேலாயுதத்தை கொண்டு குத்தினார் போலே அது வருத்துவனவாய் நோக்குகின்றன. வேளால குத்தினா, ரொம்ப கூர்மையான வேளால குத்தினா எப்படி அது வலிக்குமோ அதுபோல இந்த கூர்மையான கண்களாலே அந்த நாயகியானவள் என்னை குத்தினாள். கண்ணன் கையால் மலக்குண்டு, எம்பெருமானுடைய திருக்கைகளாலே மலக்குண்டு கடைந்து கலக்கப்பட்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்றவத்தால், தன்னிடத்திலே உள்ள இந்த அமிர்தத்தை வெளிப்படுத்தின மறிகடல், அலைகடல பெற்ற கடல் போலே அவளால் கலக்குண்ட நான்று. அப்படி அந்த கண்களால் கலக்கப்பட்ட பொழுது கண்டார் எம்மை யாரும் கழலர். அப்படி நான் அவளிடத்திலே அவஸ்தைப்பட்டு அவளாலே கலக்கப்பட்டேனே, அதை யாராவது பார்த்தார்களானால் எம்மை நிச்சயமாக ஒருத்தி கண் பார்வையிலே அகப்பட்டு இப்படி கலங்கினார் என்று கழறலர், என்னை யாரும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவளிடத்திலே நான் பட்ட கஷ்டம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இவன் தெரிவிக்கிறான். யாரு? தலைவன். முதல்ல தோழன் என்ன சொன்னா, கடல் போலே காம்பீரியத்தை உடைய நீ இப்படி கலங்கலாமான்னு கேட்டான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், கடல் போல காம்பீரியம் உடையவன் தான், ஆனால் அந்த எம்பெருமான் அந்த கடலையே கடைந்து அவன் விட்டானே, அப்ப அந்த கலக்குண்ட நான்று கண்டார். அந்த கடலை கடைந்த பொழுது எப்படி கடல் கலங்கித்தோ அதுபோலே இவள் கண்களாகிற வேளாலே என்னை கடைந்தாளே, அப்ப நான் ஒரு கடல்னு சொன்னா என்னை அவள் கடைந்து விட்டாள், அதனால் நானும் கலக்குண்டு விட்டேன், அதனால் நானும் ரொம்ப அதுல குழம்பி விட்டேன், கலங்கி விட்டேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார், அதாவது நாயகனுடைய தன்மையிலிருந்து தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான இது பாசுரம். இந்த பாசுரத்திலே அந்த நாயகியனுடைய அழகை வர்ணிக்கிறான் நாயகன். அந்த நாயகியனுடைய முகம் எப்படிப்பட்டது தெரியுமா, அழகிய குண்டலங்களை உடைத்தாய், தாமரை மலர் போன்றது, அந்த முகத்திலே கண்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா அப்படின்னு அந்த அழகை வர்ணிக்கிறான். ஒன்றோடொன்று எதிர்த்து போர் செய்கின்ற இரண்டு கெண்டை மீன்கள் போலும் அப்படிப்பட்ட கண்களானவை ஒன்றின் மேல் ஒன்று பாய்ந்து நெருக்க வேண்டும் என்று அப்படியே மாச்சரியம் கொண்டிருந்தும் மூக்காகிய ஒரு கொடியால் குறுக்கிட்டு இடையில் விலக்கப்பட்டு சீற்றத்தோடு தனித்தனி உலாவிக் கொண்டு வேற்படையை கொண்டு குத்தினார் போலே வருந்துவனவாய் நோக்குகின்றன. ரெண்டு கண்கள், ரெண்டு கெண்டை மீன்கள் ஒன்னோட ஒன்று சண்டை போடணும்னு வேகமா வருதான். வரும்பொழுது நடுவில் என்ன இருக்கு, இந்த மூக்காகிற ஒரு கொடி, ஒரு இடைச்சுவர் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த விலங்குகள்லாம் இருக்குமே, சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், அதில் பார்த்தாக்கா விலங்கெல்லாம் வேகமாக ஓடி வரும் இந்த பக்கம் இருக்கிற வாழ்க்கை. வழியில் பெரிய கண்ணாடி சுவர் ஒன்று வச்சிருப்பா. அந்த கண்ணாடி சுவர் இருக்குன்றது அந்த விலங்குக்கு அந்த சமயத்தில் சட்டுன்னு மறந்து போயிடும். வேகமாக வந்து அது அந்த கண்ணாடியில் மோதி ஒன்றும் பண்ண முடியலையேன்னு ரொம்ப கோபமாக இருக்கிறவர்களை பார்க்கும். அதுபோல இந்த ரெண்டு கெண்டை மீன்கள் வேகமாக ஒன்றோடு ஒன்று போர் புரியணும்னு வருது. வழியில் மூக்காகிற அந்த இடைச்சுவர், கண்ணாடி சுவர் மாதிரி அதை வைத்துக் கொள்ளலாம். அது இருக்குன்னு உடனே ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன ஆயிடுது, வேல்களாலே குத்தினார் போலே அப்படி ஒன்னோட ஒன்று முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ரெண்டு கெண்டை மீன்கள் முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கண்களால் தலைவி என்னை நோக்கும் பொழுது அவத்தால் நான் கலக்கப்பட்ட விதம், அப்படிப்பட்ட கண்களாலே அவள் என்னை ஒரு முறை பார்த்தா நான் எவ்வளவு கலங்கி போனேன்னு தெரியுமா, அது எப்படி இருக்குன்னு கேட்டா, திருமால் கடலை கடைந்தருடின காலத்து அலைக்கு கிளற பெத்த அக்கடல் கலங்கின விதத்தோடு ஒக்கும். அப்ப எப்போ அந்த திருமால் கடல் கடையும் பொழுது அந்த கடல் எல்லாம் கலங்கித்தோ அதுபோல நான் கலங்கி விட்டேன். அப்படி நான் கலக்கப்பட்ட பொழுது அக்கண்களின் நிலைமையை பிரத்யட்சமாக பார்த்தவர் எவரேனும் உடரேல்
ஒரு காலம் என்னை இங்கனம் இடிந்து உரைக்க மாட்டார். அவளால் நான் அந்த கலக்கப்பட்ட சமயத்திலே யாராவது நேர பார்த்திருந்தார்களானால் அப்படி ஒருத்தர் கூட என்னை இடிந்து, இப்ப நீ பேசுறாயே, இப்படி ஒரு பெண் நிமித்தமாக இப்படியும் வருதலாமான்னு என்னை பார்த்து நீ கேட்கிறாயே, இப்படி நிச்சயமாக ஒருத்தரும் என்னை கேட்க மாட்டார்கள். இக்கண்ணழகில் ஈடுபட்ட நீ உயிர்த்தலைய பெறாது உயிர்த்திருப்பது எவ்வளவு விசேஷம் என்று சொல்லும்படியாயிருக்கும். உண்மையா என்னை எப்படி பேசுவா தெரியுமா? நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒருத்தர் நேரே பார்த்திருந்தார்களானால், இந்த கண்ணழகில் ஈடுபட்ட நீ, இந்த கண்ணழகாலே உன்னை அவள் இவ்வளவு பண்ணியிருக்கிறாளே, கலக்கி விட்டிருக்கிறாளே, நீ உயிர் பிழைத்திருப்பதுதான் ஆச்சரியமே தவிர நீ இப்படி கலங்கி இருப்பது அது ஒரு ஆச்சரியமும் இல்லை என்று அப்படித்தான் சொல்லுவார்களே தவிர வேறு விதமாக சொல்ல மாட்டார்கள் என்று ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறார்கள். அப்படியே ராமாயணத்திலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து ரொம்ப அழகா இந்த பாசுரத்துக்கும் அந்த கட்டத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பை காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். என்ன கட்டம்? வாலிவதம் முடிந்து விட்டது. அப்படியே லங்கைக்கு போகணும்னு எல்லாரும் இது பண்ணா. ஆனா அப்ப என்ன ஆயிடுத்து? வருஷா காலம் வந்து விட்டது. பெருமாள் என்ன சொல்லிட்டார்? மகாராஜனை பார்த்து, சுக்ரீவ மகாராஜனை பார்த்து, வருஷா காலம் முடிகிற வரைக்கும் நீ இந்த போகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு முடிந்த பிற்பாடு வா, அதுக்கப்புறம் நாம் சீதையை தேடுவோம் என்று அவர் அனுப்பிவிட்டார் மகாராஜரை. அந்த சமயத்திலே பெருமாள் வெளியில நாட்டுக்குள்ள போக மாட்டேன்னு, காட்டுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இருந்தார்? மால்யவானிலே தங்கி இருந்தார். அந்த சமயத்திலே பிராட்டியை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் அவர் பெருமாள் அழுது கொண்டே இருக்கிறார். ரொம்ப சோகம். நிறைய அங்க கட்டங்கள்ல நிறைய இதெல்லாம் காட்டுறார். நமாம்சம் ராகவோ புக்தே, நான் மதுசேவனேன்னு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன்றாரு, இப்படி வருந்துறாரேன்னு அவரை பார்த்து திருவடி என்ன நினைத்தார்? அவரை பார்த்து, ஒரு பெண் பெண்டாட்டிக்காக இப்படியும் அழுவாளா யாராவது? என்ன இல்லை தொலைஞ்சு போயிட்டா போறா, நிதானமா தேடி கண்டுபிடிச்சுக்கலாம், இப்படி ஒரு நாள் உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து அப்படின்னு இப்படியெல்லாம் அழுவாளான்னு கொஞ்சம் பெருமாளை பற்றி திருவடி என்ன நினைத்திருந்தார்? கொஞ்சம் ரொம்ப தாழ்வாக மட்டமா தான் நினைத்திருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? இதெல்லாம் வருஷா காலம் எல்லாம் முடிந்து நாலு திக்குகளே வானரங்களை எல்லாம் அனுப்பி திருவடித்தானே லங்கைக்கு போனார். அப்படி லங்கைக்கு போய் அந்த சீதா பிராட்டியினுடைய அழகை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, திருவடி சொன்ன வார்த்தை என்ன? துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோய தனயா பிரபு தாரயேத்யாத்மனோ தேகம் நசோகான் அவசீததி. இவர் ராமன் இருக்காரே, ரொம்ப பெரிய தப்பு காரியத்தை பண்ணிவிட்டான், ரொம்ப முடியாத காரியத்தை பண்ணிவிட்டான். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. என்ன முடியாத காரியம்னா, என்னமோ அழறான், உண்ணாது உறங்காது இருக்கிறான்னு நான் நினைத்தோன். உண்மையா இந்த பிராட்டியின் இடத்துல அவனுக்கு உண்மையான அன்புன்னு ஒன்று இருந்ததானால் அவள் பிரிந்த க்ஷணமே அவனுடைய பிராணன் போயிருக்க வேண்டாமோ? இப்போ பிராணன் போகாமல் இங்க வெறுமை அழறான், சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ உண்மையாவே அவனுக்கு பிராட்டி பேரிலே அன்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு புரியவில்லையே. எப்பேற்பட்ட பிராட்டி இவள்? இந்த பிராட்டியை பிரித்து அவனால் தரித்திருக்க முடியும்னு சொன்னா, வெறுமை அழுதுண்டாவது தரித்திருக்க முடியும்னு சொன்னா, நிச்சயமா அவனுக்கு பிராட்டியின் இடத்துல உண்மையான அன்பு, பிராட்டியாலே உண்மையாக அவன் மயக்கப்படவில்லை என்று அப்படி அவர் தெரிவித்தார். இப்படிப்பட்ட பிராட்டியை விட்டு பிரிந்தானே, ராமன் அருந்தொழில் என்றோ செய்தான். அவன் யானை குதிரை ஏற கற்றவனை தவிர காமசாஸ்திரத்தில் அடியிட்டிலன் போலும். இவளை பிரிந்த பின்பும் பாழுந்தேகத்தை எதுக்காக சுமந்து பிழைத்திருக்கிறான்? இந்த வியக்தியின் பிரிவுக்கு தகுந்தவாறு அவன் பரிதாபப்பட காணோமே. எப்பேற்பட்ட வஸ்துவை பிரிந்திருக்கிறான் ராமன். ஆனால் அந்த பிரிவுக்கு தக்கவாறு அவன் ஒண்ணுமே பெருசா பண்ணலையே. வெறும அழறான், வெறும சாப்பிட மாட்டேன்றான், வெறும தூங்க மாட்டேன்றான், அவ்வளவுதான் பண்றானே தவிர இந்த வியக்திக்கு தகுந்த மாதிரி அவன் துக்கப்பட்டிருக்க வேண்டும் என்னால் பிராணனையோ விட்டிருக்க வேண்டும் அவன். அப்ப எப்ப அவன் பிராணனை விடவில்லை என்று தெரிகிறதோ, அப்போ உண்மையான அன்பு இந்த பிராட்டியிடத்துல அவரிடத்துல இல்லை என்று அவள் சொன்னாராம். அந்த விஷயம்தான் இங்க அப்படியே தெரிவிக்கப்படுகிறது. அவன் தோழன் என்ன சொன்னான்? தோழனை பார்த்து நாயகன் என்ன சொன்னான்? என்னை யாராவது அப்ப பார்த்திருந்தாளானால், அவள் என்னை கலக்கினாளே அந்த வேல்விழி கிண்ணன என்று அதை நிஜமாக பார்த்திருந்தார்களானால் எல்லாரும் என்ன ஆச்சரியப்படுவார்கள்? ஐயோ, உண்மையாக இவனுக்கு பிராணனே போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி பண்ணாமல் இப்படித்தான் இவன் வெறுமை இருக்கிறானே, புலம்பிக் கொண்டு இருக்கிறானே. அதனால் இதுதான் ரொம்ப அதிசயம். பிராணன் போயிருக்க வேண்டிய நிலை இருக்கிறதே, அது இல்லாமல் எப்படியோ அவன் தரித்துக் கொண்டிருக்கிறானே,
இதுதான் அதிசயம் என்று அப்படி தெரிவித்து விடுவார்கள் என்று அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். இது இந்த பாசுரத்தினுடைய ரொம்ப பாசுரார்த்தம். ரொம்ப அழகான சுவாபதேசம் தன்னிடையே கிடைக்கிறது. ஆழ்வாருடைய ஞானக்கண் விளக்கத்தை அறிந்து ஈடுபட்ட அந்த பாகவதர் அது என்ன சொல்றார், தங்கள் ஈடுபாட்டை கொண்டு அதனை குறைத்திட வேண்டும் என்று நியமித்து கூறுகிற அவர் தம் சுற்றத்தாரை நோக்கி மறுத்து சொல்லும் வார்த்தையா. என்னமோ ஆழ்வார் துடிக்கிறாரே, எம்பெருமானை பிரிந்து விட்டேன்னு. நாமெல்லாம் கூட தான் எம்பெருமானை பிரிந்து இருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு வருத்தம் இல்லையே, நன்னாதான் சாப்பிட்றோம், நன்னாதான் தூங்குறோம், நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வார் மட்டும் இப்படி துடிக்கிறாருன்னு சொல்றாரு. அது எப்படின்னா, இவன் நாம எம்பெருமான அனுபவிக்கிறதும் ஆழ்வார் எம்பெருமான அனுபவிக்கிறதும் நிறைய வித்தியாசம் உண்டு காணும். நாம ஏதோ ஒரு 24 மணி காலத்துல 23 மணி காலம் மற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்துட்டு 1 மணி காலம் எம்பெருமானுக்கு கொடுத்தா அதுவே அதிகம். ஆனால் ஆழ்வாருக்கு எம்பெருமானை தவிர மற்றொரு விஷயத்தில் ஈடுபாடே கிடையாது. அவர் எம்பெருமானாலே அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர் என்றோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய அந்த மனம் மொழி மெய்ன்னு சொல்றாளே, கேள்வி சிந்தனை காட்சி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு எல்லாம் எம்பெருமான் விஷயமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர் தரித்திருப்பதுதான் ஆச்சரியம். இப்படி ஆழ்வார் கலங்கி அங்க ஆழ்வார் இப்படி அழுதார், இப்படி மயங்கி விழுந்தார், மோகித்தார், கதறினார், கூக்குரல் போட்டார்னு நிறைய பாசுரங்கள் பார்க்கிறோமே. அதெல்லாம் ஆச்சரியமா அப்படின்னு நினைத்தால் அதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. எம்பெருமான் இவ்வளவு தூரம் வந்து ஆழ்வாரை ஆட்கொண்ட பிற்பாடும் ஆழ்வார் தரித்திருக்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சுவாபதேசத்திலே ஏன் ஆழ்வாருடைய அந்த ஞான பக்தி வைராக்கியங்கள் அதனுடைய ஒரு வைலட்சண்யம் அதுதான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்று ரொம்ப அழகாக ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இது 57வது பாசுரம். அடுத்தது 58வது பாசுரம். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். எம்பெருமானுடைய திரிவிக்ரமாவதானத்தை ஆழ்வார் விவரிக்கிறார். இந்த பாசுரத்திலே திரிவிக்ரமாவதார வரலாற்றை பற்றின விஷயம் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அது எம்பெருமானுடைய சர்வ சக்தித்துவத்தை கூறியவாறு. கீழே வியலிடம் உண்ட பிரானார்னு சொன்னா அங்க எம்பெருமானுடைய எந்த குணத்தை ஆழ்வார் அனுபவித்தார்? எம்பெருமானுடைய சர்வ ரக்ஷகத்துவம், எல்லாரையும் ரட்சித்து கொண்டு போருகிறான எம்பெருமான், அந்த குணத்தை அனுசந்தித்து ஆழ்வார் பாசுரம் பாடினார். கீழே 57வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய இந்த சௌந்தரிய லாவண்யங்கள் வடிவழகை குறித்து ஆழ்வார் குறிப்பா சௌந்தரியம், ஏன்னா ஒரு அவயவமா தனித்தனியா பாடியிருக்கிறார். அப்ப அந்த சௌந்தரியத்தை குறித்து ஆழ்வார் அனுபவித்தார். சௌந்தரியம்னு சொன்னால் அது அவயவ சோபை, லாவண்யம்னு சொன்னா சமுதாய சோபைன்னு சொல்லுவார். அங்க கண்ணழகு மூக்கழகுன்னு தனித்தனியா ஆழ்வார் பேசினதுனாலே அது சௌந்தரியத்தை ஆழ்வார் அனுபவித்தார் என்று கொள்ளலாம். இங்கே ஆழ்வார் இந்த 58வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய சர்வ சக்தித்துவம் என்ன, அந்த எவ்வளவு பெரிய சக்தி உடையவன் எம்பெருமான், அந்த திரிவிக்ரமாவதார காலத்திலே அவன் என்னவெல்லாம் பண்ணான் என்று ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். இங்கே மறுபடியும் நாயகியருடைய நிலைமைதான். நாயகன் என்னோடு சம்ஸ்லேஷிக்க வர காணவில்லையே, என்ன பிரதிபந்தகம் உள்ளதோ அறியேன் என்று நாயகி தெரிவிக்கிறாள். நாயகன் வந்து என்னை சம்ஸ்லேஷிக்கவே இல்லையே, என்னோடு என்ன ஏதாவது தடைகள் இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பார்க்கிறாள். அப்படிப்பட்ட பிரதிபந்தங்களை பரிகரித்து கொண்டு வந்து சேர்தற்குரிய ஆற்றல் அவருக்கு இல்லை போலும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த தலைவியை நோக்கி நாயகி என்ன சொல்றா, ஏதோ ஒரு தடைகள் இருக்கு என்னை வந்து அவன் அங்கீகரிப்பதற்கு, ஆனால் இன்னும் வரவில்லை, சம்ஸ்லேஷிக்கவில்லை. அதனால் ஒருவேளை இந்த தடைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் என்று பராங்குச நாயகி தெரிவித்தாள். அதுக்கு அவளுடைய தோழி சொன்னாள், நங்காய் இப்படியோ நீ நினைக்கிறாய்? உன்னுடைய நாயகனான அந்த சர்வேஸ்வரனுக்கு செய்ய வரிய தொழிலும் ஒன்று உண்டோ? எல்லாம் வல்லவன் என்றோ அவன், அவனால் பண்ண முடியாதுன்னு ஒன்று உண்டான? எப்பேற்பட்ட அகிடத்த கடனா சாமர்த்தியத்தை உடையவனவன், இந்த காரியத்தை பண்ண முடியாது எம்பெருமானால் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாம் வல்லவன் என்றோ அவன் என்று அவனுடைய வல்லமைகளுள் சிறந்ததான ஒன்றை எடுத்துரைக்கும் முகத்தால், அப்படி அந்த தோழி சொல்லக்கூடிய பாசுரமாக இப்படி சர்வ சக்தி யுக்தனான நாயகன் நம்மோடு கலப்பதற்கு இடையூறாக உள்ளவற்றை பரிகரித்து விரைவில் வந்துடுவான் என்று நீ ஆறி இருக்க வேண்டுமே ஒழிய அவன் வந்து வல்லவன் அல்லன் என்று கருதி கலங்குவது தகுதி அன்று என்று அவள் ஆற்றுகிறாள். ஆகவே தோழி தலைவன் பெருமையை
உரைத்து தலைவியை ஆற்றுதல் இந்த பாசுரம் என்று எம்பெருமான் நம்ம இன்னும் சம்ஸ்லேஷிக்கவில்லையே. அவன் ஒருவேளை பிரதிபந்தங்கள் தடைகளை போகக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லையோ என்று சந்தேகப்படுகிறாள் நாயகி, பராங்குச நாயகி. ஆனால் தோழி உடனே என்ன சொல்கிறாள் என்றால், எப்பேற்பட்ட சக்திகளை எல்லாம் உடையவன் அவன் திருவிக்கிரமாவதார காலத்திலே என்னவெல்லாம் பண்ணினான், அவன் நிச்சயமா அவனுக்கு அந்த சக்தி எல்லாம் உண்டு. அதனால அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நீ சந்தேகப்படக்கூடாது. அவன் வரும் வரை ஆறி இருக்க வேண்டும், அவ்வளவுதான் நம்மால பண்ண முடியும் என்று அந்த தோழியானவள் தலைவர்களை ஆற்றுதல் சொல்லி அவளை தேற்றக்கூடிய பாசுரம், ஆறுதல் சொல்லி தேற்றக்கூடிய பாசுரம் என்று இந்த பாசுரத்தை பார்க்கிறோம். கடறல முன்னே நிலமுழுதாயித்து ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. நீண்ட வண்ட துடரலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோர இல்லா அழலர் தாமரை கண்ணன் என்னோ இங்களக்கின்னதே. கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயித்து. திருவிக்கிரமாவதார சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். நல்ல வாமனனாக வந்தான், 3 அடி மண்ணு கேட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டான். அவன் தீர்த்தத்தை விட்டு அவன் இந்த தானத்தை கொடுத்தான். என்னுடைய பாதத்தால் யான் நடப்ப 3 அடி மண் மன்னா தருகன்னு வாய் திறப்ப மத்த வருமென்னால் தரப்பட்டதென்னலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்த பொன்னாறு கனைகடற்கால் 7 உலகம் போய் கடந்து அங்கொன்னாவசரர் துலங்கச்சல நீட்டி மன்னிவகளிடத்தை மாவலிய வஞ்சித்து தன் உலகமாக்கு வித்த தாளானை. அழகா ஆழ்வார்கள் எல்லாரும் வர்ணிக்கிறார்கள் இந்த அபதானத்தை. அவர் என்ன பண்ணான், 3 அடி மண் கேட்டான். உடனே மகாபலி கொடுத்தான். கொடுத்த உடனே வாமனா வந்தவன் சட்டுன்னு திருவிக்கிரமனாக ஆகிவிட்டான். அப்படி ஆனவன் என்ன பண்ணிட்டான், ஒரு திருவடியாலே பூமி முழுவதும் அளந்து விட்டான். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு காலம் நிற்ப ஒரு காலம் காமரிசீர் அவனர் உள்ளத்து 80 கடந்த அண்ட மீது போகி என்று முதல் திருவடியாலே அவன் என்ன பண்ணிட்டான், புனலுருவி ஒரு கால் நிற்ப அந்த பூமியில முழுக்க வியாபித்து அண்ட பித்தின்னு இருக்குமே அதெல்லாம் தாண்டி அவனுடைய திருவடிகள் கீழே போயிட்டே இருக்கு. இப்ப கடல் தலம் ஒன்றே நில முழுதாயித்து. அதுக்கு மேல என்ன ஆயிடுத்து, ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. இன்னொரு திருவடியே அவன் அப்படியே பூமியில இடமில்லைன்னு அவன் வானத்திலே தூக்கினான், ஆகாசத்திலே தூக்கினான். அங்க என்ன ஆயிடுத்து, 80 கடந்து அண்ட மீது போகி இருவிசும்பி நூடு போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்னவெந்தை. மேல போயிட்டே இருக்கு. அது சூரிய லோகம் என்ன, சந்திர லோகம் என்ன, நட்சத்திர லோகம் என்ன, எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கு எபெருமானுடைய இன்னொரு திருவடி. ஒரு திருவடியானது பூமி முழுவதும் வியாபித்தாயிடுது, இன்னொரு திருவடியானது அது ஆகாசம் முழுவதும் வியாபித்து விட்டது. ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. நீண்ட அண்டத்து அளவிட ஒண்ணாத பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவனும் உழறு அலர் எங்கும் செல்லவல்ல பரந்த ஞான சுடர் விளக்காய் ஞானமாகிய ஒளிக்கு இடமான விளக்கு போன்றவனாய் உயர்ந்தோரை இல்லா என்னால் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்னு யாருமே கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அப்படி தன்னிலும் மேம்பட்டவரை உடையவன் அல்லாதவனாகையால் எம்பெருமான் அழறு அலர் தாமரை கண்ணன் சேற்றில் மலர்ந்த செவ்வி மாறாத செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனான திருமால். அழறு அலர் தாமரைக்கு சம்ஸ்கிருதத்தை பங்கஜம்னு பேர். பங்கம் என்னால் சேரு, அந்த பங்காத்து ஜாயத்தே சேற்றிலே பிறக்கக்கூடியது, அதனால் பங்கஜம் அப்படின்னு பேர். அழறு அலர் தாமரை, அழறு அலர் என்னால் சேற்றிலே முளைக்கக்கூடிய தாமரை. ஏன்னா அந்த பங்கஜம் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே அப்படியே நேரம் மொழிபெயர்த்தால் அழறு அலர் அப்படின்னு வரும். அது தாமரை, தாமரை கண்ணன். அப்படிப்பட்ட தாமரை போன்ற கண்களை உடையவன் எம்பெருமான் அழறலர் தாமரை கண்ணன். இங்கு அளக்கின்னது என்னோ இங்கு அளக்கின்னதே. அந்த திரிவிக்ரமாவதார சரித்திரத்தை சொல்லி அவன் என்ன அளக்கிறான் என்று கேட்கிறான். உள்ள சுவாபதேசத்தை பார்த்தால் அவனுடைய சர்வ சக்தித்துவத்தை சொல்கிறார்கள். நான் இதுல அந்த என்னோ இங்கு அளக்கின்னதே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. 2 வகையான அர்த்தங்கள் காட்டியிருக்கிறார்கள்.
ஒரு ஒரு வகையான அர்த்தம் என்னன்னா, ஒரு அடியாலேயே பூமி முழுவதும் அளந்து விட்டான், இன்னொரு திருவடியாலே ஆகாசம் முழுவதும் அளந்து விட்டான். இது என்ன ஆச்சரியம், என்னோயும் கலக்கினதே என்னோயும் கலக்கினதே என்று ஆச்சரியமாக சொல்லுகிறார் ஆழ்வார் என்று அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ரொம்ப அந்த எம்பெருமான் அளந்தானே அதை ஒரு குறையாக ஆழ்வார் சொல்லுகிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார் என்று தெரிவிக்கிறார்கள். அளக்கைக்கு ஒரு அவகாசம், இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அளக்கைக்கு ஒரு அவகாசம் காண்கிறீலோம், நின்ற நிலையிலே நின்றாரை அளந்தார் என்ன ஒண்ணாதிரே, அடிமாறியில் அடிமாறி அடியிலே அளந்ததாவது இவன் இங்கு அளந்தானாக ஒன்றும் காண்கின்றீலோமே என்று பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆழ்வார் கிண்டல் பண்ணி சொல்றார் என்று காட்டுகிறார். அதாவது அளக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி அளக்கிறது, ஒரு அடி வைக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு அடி வைக்கணும், அதிலிருந்து இன்னொரு அடி வைக்கணும், அப்படி அடி மேல அடித்து வச்சுட்டே போனா தானே அதை அளக்கிறதுன்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணா, அதான் அடிமாறியில் அடியிலே, ஒரு அடி மாறி மாறி வைத்தாதுன்னு அதை அளக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஆங்கில கூட டேப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த டேப்பை முழுக்க வச்சுட்டு மறுபடியும் அந்த டேப்பை வச்சு மறுபடியும் அந்த டேப்பை வச்சு அப்படி தானே போகும். அது திருவடிகளால் பண்ணுறதானா, அடி மேலே அடி அடி பிரதட்சணம்லாம் சொல்கிறமே, அப்படி அடி மேலே அடி வைத்து கொண்டு போனால்தான் அது அளக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணிட்டான்னா, அவகாசம் காண்கின்றீலோம், அப்படி அளந்தான்னு ஒன்றும் பார்க்கவே இல்லையே. ஆனால் என்ன பண்ணிவிட்டான் எம்பெருமான், அளந்தேன்னு அவன் சொல்லிவிட்டான். இது எங்க அளந்தது, என்னோயும் அளக்கினது, இப்படியே அளப்பா, நீ 3 அடி கேட்டாயானால் அதை 3 அடி ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி வச்சு அளந்துட்டு போகணும். அப்படி அளந்தால்தான் அது 3 அடி அளந்ததற்கு சமமே தவிர, என்னமோ ஒரு திருவடியால நிலமெல்லாம் ஒரு கடல் தளம் ஒன்றே நிலம் முழுது ஆயிற்று, ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்ததுன்னு சொல்லிட்டா இது எப்படி அளந்ததாக ஆகிவிடும் என்று பெரியவாச்சான் பிள்ளையே நம்மாழ்வார் ரொம்ப கிண்டல் பண்ணி சொல்லுகிறார் என்று காட்டுகிறார்கள். ரொம்ப அழகா அந்த என்னோயும் கலக்கினதே அடியாருடைய தகப்பனார் ரொம்ப சுவையாக ஒரு அர்த்தம் சொல்லுவார். இந்த பொதுவாக பொய் சொல்கிறவாடெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, என்ன ரொம்ப அளக்கிறான் பாத்தியா இவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொய் சொல்கிறதுக்கு அளத்தல்னு ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணுறோம். இது யார் கண்டுபிடிச்சார்னா நம்மாழ்வார் தான் கண்டுபிடிச்சாராம். ஏன்னா இங்கே என்னோயும் கலக்கினதே என்ன சொன்னா, என்னப்பா அளந்தேன்னு நீ அளக்கிறாயே, உண்மையா நீ அளக்கவே இல்லை, அளந்தேன்னு வெறுமை நீ பொய் சொல்லிவிட்டாய், அதனால் நீ அளந்ததற்கே அது பொய் தான், அளந்தேன்னு நீ சொன்னது பொய். அப்படி ஆகையாலே பொய் சொன்னவாளையெல்லாம் பார்த்து நாம் என்ன சொல்கிறோம், பொய் சொன்னவனெல்லாம் அளக்கிறான், ஏதோ கதை அளக்கிறான்னு சொல்கிறோம். இப்போ முதலே இந்த பிரயோகத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார் தான் காட்டி கொடுத்தாராம். பொய் சொன்னோம் எம்பெருமான் அளந்தேன்னு பொய் சொன்னான் இல்லையா, அப்போ பொய் சொன்னா பார்த்து அளந்தேன்னு நாம் சொல்கிறோம், எம்பெருமான் அளந்தான்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் அளக்கலை, சொன்னது பொய். அப்போ பொய் சொன்னவனை பார்த்து அளந்தான்னு நாம் சொன்னதுனால யார் பொய் சொன்னாலும் அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம், அளந்தான்னு சொல்கிறோம். அப்போ பொய் சொல்கிறவாள அளந்தான்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஆரம்பித்தவர் யாருன்னா நம்மாழ்வார் தான் அப்படின்னு வேடிக்கையாளியோட தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அதையும் நாம் இங்கே ரொம்ப ரசமான விஷயமாகையாலே அதையும் நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படி எம்பெருமானுடைய சர்வசக்தித்துவம் அதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள் என்னால் சுவாபதேசம் நேரையே நமக்கு கிடைக்கிறது. எம்பெருமான் எப்பேற்பட்ட ஆற்றலை உடையவன், திரிவிக்கிரமான வியாஜத்தாலே எல்லா உலகங்களையும் அவன் என்ன பண்ணான், அவன் தனக்கு ஆக்கி கொண்டானே. அந்த சர்வசக்தித்துவம்ன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த சௌலபியம், யார் வேணும்னாலும் வேண்டான்னாலும் எல்லாருடைய திருமுடி எல்லாருடைய தலையிலேயும் அவனுடைய திருவடிகளை பிரார்த்திக்காமலே வைத்தானே, அது அவனுடைய சௌலபியத்தையும் காட்டுறது. ஒரு பக்கம் அவனுடைய அந்த சர்வசக்தித்துவம்ன்ற அவனுடைய பரத்துவத்தை காட்டுறது இந்த அவதாரம், அதே சமயத்தில் அவனுடைய சௌலபியத்தையும் காட்டுறது என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். அப்போ ஒரு பாசுரங்களிலே ஒரு திருக்கல்யாண குணம்னு பார்த்தால் 56வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய சர்வ ரக்ஷகத்துவம் அதை அனுபவித்தோம். 57வது பாசுரத்திலே அவனுடைய சௌந்தர்யம், இப்போ 58வது பாசுரத்திலே அவனுடைய அந்த சர்வ சக்தித்துவம்னு சொல்லலாம், இல்லை அவனுடைய சௌலபியம்னு சொல்லலாம். 2 கல்யாண குணங்களையும் ஒன்று சேர அவன் காட்டின அவதாரம் அது திரிவிக்ரம அவதாரம் என்பதனாலே இரண்டையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே அனுபவிக்கலாம். அடுத்தது 59வது பாசுரம். அதில் என்ன இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்னால், இராப்பொழுது நெடுகி செல்லுமாறு கண்டு ஆற்றாமை மீதூர்ந்த தலைவியை பற்றி தாய் இறங்கி கூறும் பாசுரம் இது. இந்த ராப்பொழுது இருக்கே, எம்பெருமானை தலைமகனை பிரிந்திருக்கிறாள் இந்த தலைவி.
அப்போ ராத்திரி பொழுது வந்து கொடுத்து அந்த பிரிவில் ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த ராத்திரியானது கழியவே கழியாது. நம்ம எல்லாம் இது அனுபவ சித்தம். ஒரு தலைவலியோ பல்வலியோ வந்து கொடுத்தோம்னா ராத்திரி நம்ம படுத்துண்டா 1 மணி காலத்துக்கு வந்து 6 மணி காலத்துக்கு எழுந்து கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்போம். ஐயோ இப்போ தான் 11 ஆறுதா, இப்போ தான் 12 ஆறுதா, இப்போ தான் 1 ஆறுதா, இன்னும் போது முடியறதுக்கு இன்னும் இத்தனை நாடி இருக்குன்னு தூங்கவே முடியாது நம்மால். ஆனால் பகல் பொழுதுல அந்த வலி தலைவலியோ பல்வலியோ எது இருந்தாலும் தெரியாது. ஏன்னா மற்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த வலியை நாம் மறந்து மற்ற காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு அவகாசம் ஏற்படும். ஆனால் பொழுதுல வேற காரியமே இல்லையே, வெறுமை படுத்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் இந்த வலி இருந்ததானால் நமக்கு அந்த அவகாசம் நேரம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆழ்வாருக்கு இப்போ என்ன வலினா, நமக்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும்னா தலைவலி பல்வலின்னு சொல்லணும். ஆழ்வாருக்கு எது வலினா, எம்பெருமானை பிரிந்தால் வருத்தம், எம்பெருமானோடு சேர்ந்தால் சந்தோஷம். அப்படி எம்பெருமானை பிரிந்து வருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமகள் பராங்குச நாயகி ராப்பொழுது நெடுகி செல்லுமாறு கண்டு அவளுக்கு இந்த ராத்திரி பொழுதை கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றத யார் பார்க்கிறாள்? தாயார் பார்க்கிறாள். அப்படி பார்த்து அந்த தலைமகளை பத்தி பராங்குச நாயகியை பத்தி இறங்கி கூறும் பாசுரம் இது. என் மகளானவள் ஓர் இரவு 7 ஊழியாய் நெடுகும்படியையும் தனது நாயகனான திருமாலின் ரக்ஷகத்துவத்தையும் விரோதி நிரசன சாமர்த்தியத்தையும் வாயு மாறாது கூறி அலத்துகிறாள் என்று இந்த தாய் தெரிவிக்கிறாளாம். இப்படி என்னுடைய காதலுக்கு எப்படி முடிவில்லையோ அப்படியே இவ்விரவுக்கும் முடிவில்லை என்கிறாள் என் மகள். என்னுடைய காதலுக்கு எல்லையே கிடையாது. எம்பெருமான் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கே, காதல் வாழ்க்கை அவா, இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது மாதிரி இந்த இரவு இருக்கே, இந்த இரவுக்கும் எல்லையே கிடையாது போல் இருக்கிறது என்று தலைமகள் சொல்றாளாம். அப்படி இதேதான் திருவாய்மொழியில பார்க்கும் பொழுது ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீளரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியேன்னு இந்த ராப்பொழுதுல அவர் படக்கூடிய கட்டத்தை நாயகியனுடைய பாவத்திலே இருந்து தெரிவித்திருக்கிறார் நம்மாழ்வார். திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 5ஆம் பத்து 4வது திருவாய்மொழி. மாசிர சோதி என்கிற மடல் எடுக்கிறேன்னு புறப்பட்டார். ஆனால் மடல் எடுக்க முடியாமல் இரவு காலம் வந்து எம்பெருமான் வந்து அங்கே வேடிக்கையா சொல்றான். எப்படி அது அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்றதுக்காக இரவு பொழுத வரவழைத்தானோ அது போல இங்க இந்த பராங்குச நாய்க்கு மடல் எடுத்துட போறான்னு சொல்லி சீக்கிரமே இரவு பொழுத வரவழைத்துட்டானா எம்பெருமான். அந்த இரவுல ஐயோ இரவு இப்படி நீண்டு போறதேன்னு ஓர் இரவு 7 ஊழியாய் என்ன அப்படி ஆழ்வார் அங்கே புலம்புகிறார் பராங்குச நாயகியாக என்று அங்கே பார்க்கிறோம். அதே விஷயம்தான் இங்கே. ஆனால் தாயார் இங்கே அவள் தலைமகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தாயார் தெரிவிக்கிறாள் என்று இந்த 59வது பாசுரம் காட்டப்படுகிறது. அளப்பெரும் தன்மய ஊழியங்கங்குல் அந்த அண்ணந்துழாய் குடப்பெருங்காதலின் நீடியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையேம் தளப்பெரு நீண் முறுவல் செய்யவாய தடமுலையே. வல்வினையேன் கொடியவினை உடையேனான என்னுடைய அந்த தளப்பெரு நீண்முறுவல் செய்யவாய தடமுலை முல்லை அரும்பினான பெருமையும் நீட்சியும் உள்ள பல்வரிசை உடைய சிவந்த வாயை உடையவளாய் பெரிய ஸ்தனங்களை உடையவளாகிய பெண் பிள்ளை, நான் பண்ணின பாவம் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது. திருநெடுந்தாண்டகத்திலே கூட இந்த தாயார் பரகால நாயகியுடைய தாயார் சொல்லும் பொழுது வல்வினையேன் ஏ பாவமே எல்லாம் நான் என்னுடைய பாவம்தான் இப்படிப்பட்ட கட்டத்தை எல்லாம் இவள் படுறதை பார்க்க வேண்டும் என்று நான் இருநிலத்தோர் படிபடைத்தேன் ஏ பாவமே என்னெல்லாம் தெரிவிக்கிறாள். அது மாதிரி இங்கேயும் என்னன்னா வல்வினையேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய வினை என்னுடைய பாபம்னு சொல்றா. அப்படி என்னுடைய பெண் என்ன சொல்றாள் அப்படின்னா அளப்பரும் தன்மைய ஊழி அங்கங்குல் அளவிடுதற்கு அரியதான தன்மையை உடைய ஊழியம் கங்குல் கற்பங்களிலும் அழகிய ரொம்ப அம்னா நீண்ட ரொம்ப இராப்பொழுது. இந்த கற்ப பொழுதை விட ரொம்ப நீண்டிருக்கிறது இராப்பகல். கங்குல் என்னால் அது இராப்பொழுது. தன்னந்துழாய்க்கு உளப்பெரும் காதலின் நீடியவாய் உள அழகிய குளிர்ந்த திருத்துழாய் விஷயமாக என்னுடைய உள்ளத்திலே வளர்கின்ற வேட்கையைப் போல நீண்டதாய் உள்ளன. இந்த ராத்திரி பொழுது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, எவ்வளவு பெருசுன்னா என்னுடைய அன்பு இருக்கிறதே எம்பெருமான் விஷயமாக என்னுடைய வேட்கை இருக்கிறதே, அந்த வேட்கை எவ்வளவு நீண்டு இருக்கிறதோ அவ்வளவு நீண்டு இந்த இருளும் இருக்கிறது, இந்த இரவு பொழுதும் இருக்கிறது. ஆழ்வாருடைய வேட்கை
அது எவ்வளவு நீண்டிருக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனில் பெரிய என்னவா கடல் புறைய விளைவித்தால், கடலில் மிக பெரிதால் அதனில் பெரிய என்னவா என்று அப்படி போயிட்டு இருக்கு ஆழ்வாருடைய காதல் வேட்கை அவா. அதை போல இந்த கங்குல் பொழுதானது நீண்டு கொண்டே இருக்கிறது. நீளியவாய் உள ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் என்று அந்த சொல்லுகிறார்களே, உயர்ந்த கடல் சூழ்ந்த வளப்பமுள்ள பெரிய நாட்டை ஆளுபவன் எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? மதுசூதனன், மது என்கிற அந்த அசுரனை அழித்தவன். அவனுடைய அந்த விரோதி நிரசன சீலத்துவம், எப்பேற்பட்ட விரோதிகளையும் போக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆனால் இப்பொழுது எனக்கு விரோதியாக இந்த கங்குல் பொழுது, இந்த இரா பொழுது இருக்கிறதே, இந்த விரோதியை அவனால் போக்க முடியவில்லையே, ஏன் அவன் போக்க மாட்டேன் என்கிறான் என்னும் அவள் தெரிவிக்கிறாள். ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் என்று யார் சொல்றா என்று தலைமகள் இந்த வார்த்தையை சொல்லுகிறாள் என்று தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாய் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தலையெழுத்து, என்னுடைய பாவத்தினால எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் என்று இந்த பாசுரத்திலே தாயார் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் எல்லாம் நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். அளப்பரும் தன்மைய ஊழியங்கங்குளென்னால் அளக்க அரிதையும் அளந்தவன் திருவடிகளாலும் அளக்கப் போகிறதில்லை அப்படின்னு தெரிவிக்கிறான். எம்பெருமான் எப்படியெல்லாம் அளந்தான், கீழே தான் அனுபவித்தோம். அது அந்த அளந்தது யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை அவன் பண்ணினான், உலகத்தை எல்லாம் அளந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனாலே கூட அளக்க முடியாத பெரிய கங்குல் இது. இது எப்படிப்பட்ட இரவு இருக்குன்னா, எம்பெருமானே நினைத்தாலும் இந்த இரவு பொழுத அளக்க முடியாது. அதான் அளப்பரும் தன்மையை, அளக்க முடியாத இரவுன்னு சொன்னா ஏதோ நம்மை கொண்டு பார்க்க கூடாது. என்னால் அளக்க முடியல, இவரால் அளக்க முடியல, அவரால் அளக்க முடியலன்னு சாதாரண ஒரு க்ஷேத்திரக்கியன் இவர்களால் அளக்க முடியவில்லைன்னு சொல்லலை ஆழ்வாரிங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, சர்வசக்தித்துவம்னு எம்பெருமானுடைய அந்த சர்வசக்தித்துவம்ன்ற கல்யாண குணத்தை பாடினாரே, அப்படி அந்த சர்வசக்தியை உடைய எம்பெருமானாலும் அளக்க முடியாத வஸ்து ஒன்று உண்டுன்னா அது எதுன்னா என்ன படுத்துறதே இந்த இரா பொழுதா, இந்த ராத்திரி இருக்கே, இதை எம்பெருமானால கூட அளக்க முடியாது என்று ரொம்ப அழகா காட்டுகிறார்கள். ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் உலகத்தை கடல் விழுங்காமல் நோக்குபவன் என்று கருத்தை அவனுடைய ரக்ஷகத்துவத்தை புலப்படுத்தும். அந்த எம்பெருமான் ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலகத்தை எல்லாம் கடல் விழுங்காமல் வயிற்றிலே வைத்து கொண்டு காப்பாற்றினானே, அப்ப எல்லாரையும் காப்பாற்றினான். இந்த இரா பொழுது என்னை இப்ப விழுங்குகிறதே, ஆனா என்னை காப்பாற்றவில்லையே. இப்ப சர்வ ரக்ஷகன்னு அவனை சொல்றாளே, அந்த சர்வ ரக்ஷகம்னு எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியவன் தானே எம்பெருமான். அந்த அந்த சர்வ சப்தத்துல நானும் ஒருத்தி அடக்கம் தானே, நான் மட்டும் என்ன அதுக்கு வெளியிலேயா இருக்கிறேன், என்னை இன்னும் காப்பாற்றவில்லையே என்று அவனுடைய அந்த சர்வ ரக்ஷகத்தை அனுசந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறாள். அதுக்கு மேலே மதுசூதனன் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு கொடியவரால் நேரும் நலிவை தீர்த்து கொடுப்பவன், துஷ்ட நிகிரக சாமர்த்தியத்தை உடையவன் என்ன அர்த்தம். அந்த மது கைடவர்கள் அவர்களாலே நிறைய லோகத்துக்கு பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்பட்டது. அவர்களை போக்கி அந்த விரோதிகளை தொலைத்து எம்பெருமான் என்ன பண்ணான், லோகத்துக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணினான். இப்போ இந்த இரா பொழுதாலே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது, ஆனால் அவன் ஒன்றுமே பண்ணலையே, அவன் எதுவுமே என்னை காப்பாற்றவில்லையே என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது சுவாபதேசம் என்னன்னா, எம்பெருமானை சேர்தற்கு இந்த கால தாமதத்தை பொறுக்க மாட்டாத ஆழ்வாருடைய நிலையை கண்டு ஞானிகள் நொந்துரைத்த வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். இந்த பாசுரத்தை சொல்லக்கூடியவள் பராங்குச நாயகனுடைய தாயார் தானே. அப்போ நாயகனுடைய தாயார் இங்கே ஆழ்வாருடைய ஒரு ஞானிகளுக்கு தான் ஆழ்வாருடைய நிலைமையை தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. சம்சாரிகளுக்கு ஆழ்வாருடைய நிலைமை புரியவே புரியாது. அப்படிப்பட்ட ஞானிகள் வேறொரு ஆழ்வார் கூட வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஆழ்வாருடைய நிலைமையை சொல்றதானா இன்னொரு ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார் தான் சொல்லணும், நம்மாலையா சொல்ல முடியும். அதனால அப்படிப்பட்ட ஞானிகள் நொந்துரைத்த வார்த்தை, இவ்வளோ தாமதத்தை ஆழ்வாரால் பொறுக்க முடியாது. இப்பதான் திருவிருத்து ஆரம்பித்திருக்கிறார், இன்னும் திருவாசிரியம் இருக்கு, பெரிய திருவந்தாதி இருக்கு, திருவாய்மொழி 1000 பாசுரம் இருக்கு, அது வரைக்கும் எம்பெருமான் வரப்போறது இல்லையே, அது வரைக்கும் இவர் எப்படி அந்த தாமதத்தை பொறுத்து கொண்டிருப்பார் என்று ஞானிகள் சொல்லக்கூடிய பாசுரம் என்று இதற்கு சாபதேசத்தை காட்டியிருக்கிறார்கள். 59வது பாசுரம், கடைசியாக 60வது பாசுரம். இது ரொம்ப முக்கியமான பாசுரம். திருவேங்கடமுடையான் விஷயமான ஒரு அனுபவம் இந்த பாசுரத்திலே நாம்
செய்ய பிராப்தமாகிறது. பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது என்னால், தலைமகளின் இளமையை நோக்கி செவிலித்தாய் இறங்கி கூறும் பாசுரம். தாய் பாசுரம்ன்றது கீழே பார்த்தோம். இங்கே தாய் சொல்லக்கூடிய பாசுரம் இல்லை. இந்த 60வது பாசுரம் செவிலித்தாய் என்று இந்த தாயை போலேயே ஒருத்தி இருப்பா. இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தரால் பார்த்துக்க முடியாதுன்னா அவளை போடுவா. இந்த காலத்தில் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா ஆஃபீஸுக்கு போய்ட்றா, வேலைக்கு போய்ட்றா, உத்தியோகத்துக்கு போடுறதுக்கு குழந்தைய கொண்டு போய் யாரோ ஒருத்தர் இந்த நானியோ தான் சொல்கிறா, அவள் தான் பார்த்துக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய பாசுரம் இது அப்படின்னு இந்த 60வது பாசுரத்தை காட்டுகிறாள். இந்த நாயகனோடு களவொழுக்கத்தில் புணர்ந்த நாயகி அவன் பிரிந்த நிலையில் ஆற்றாது வருந்தி வாய் பிதற்றி கண்ணீர் சொரிந்து உடல்கள் இழைத்து வடிவம் வேறுபட. அவன் பிரிந்து விட்டாள் நாயகியை, உடனே உடல் இழைத்தது, வாய் பிதற்றுகிறாள், அப்படின்னு கண்ணீர் பெருகுகிறது, கண்ணீர் சொரிந்து உடல் இழைத்து வடிவம் வேறுபட. வேறுபாடு மாத்திரத்தை கண்ட தாய் இதற்கு காரணம் என்ன என்று கவலைப்பட்டு அவளது உயிர்த்தோழியை கேட்க, அந்த செவிலித்தாயை பார்த்து பராங்குச நாயகியுடைய தாயார் அவள் கேட்கிறாள். அவள் என்ன சொல்றா, ஒழிக்காமல் உண்மையான காரணத்தை கூறியிட அது கேட்ட தாய் இவளது இளமையை கருதி இறங்கி கூறிய துறை இது. ஏன்னா அதுதான் செவிலித்தாய் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டு தாயார் அவள் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாளே என்று சொல்லக்கூடிய பாசுரம். முலையோ முழுமுத்தும் போந்திலா மொய்பூங் குழல் குறிய கலையோ வரை இல்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோவென மிளிருங்கணிவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடவென்று கற்கின்ன வாசகமே. இந்த பராங்குச நாயகி இருக்காளே, இவளுக்கு என்ன நிலை, என்ன வயசு அப்படின்னு தோராயமா ஒரு கேள்வி. என்ன வயசுல இவள் இருக்கிறாள் அப்படின்னா இந்த பாசுரத்தை கொண்டுதான் காட்டுவா பராங்குச நாயகிக்கு என்ன வயசு அப்படின்னு. முளையோ முழுமுத்தும் போந்தில, ஒரு பெண்ணுக்கு இன்னும் ஸ்தனங்கள் வளரக்கூடிய பருவத்தை கூட இவள் அடையவில்லை. ஸ்தனங்களோவெனில் முழுவதும் தோன்றினவில்லை. மொய்பூம் குழல் குறிய அடர்ந்த மென்மையான தலைமயிர்கள் அது கூடாமல் குட்டையாய் உள்ளன. ஆனால் ஒரு கூந்தல் எடுத்து முடியணும்னா இந்த கையில் பிடிக்கிறதுக்காவது கொஞ்சம் வளர்ந்துருக்கணுமே, அப்படி கூட இன்னும் வளரவில்லை. மொய்பூம் குழல் குறிய கலையோ அறையில்லை. இந்த ஆடையோவென்னால் இடையில் பொருந்த உடுக்கப்படுவதில்லை. இடுப்புல வஸ்திரத்தை உடுத்தினா அது அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு, இடுப்புல வஸ்திரம் நிற்க மாட்டேங்கிறது. முளையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூம் குழல் குறிய கலையோ வரவில்லை. அதுக்கு மேலே கலையோ அறையில்லை. நாவோ குழரும், நாக்கோ எப்படி இருக்குன்னா திருத்தமாக வார்த்தை சொல்ல மாட்டாமல் குதிரை சொல் பேசுகின்றது. நான் அப்படியே குழறிக்கொண்டு என்ன வார்த்தை சொல்றான்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி அவளுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் அவளுடைய கண் எப்படி இருக்குன்னா, கண் எப்படி இருக்குன்னால் கடல் மண்ணெல்லாம் விலையோவென, கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் இவற்றுக்கு விலை பொருளோ என்று சொல்லும்படி. இந்த உலகமே ஒரு விலையா கொடுத்தாலும் இந்த கண்ணினுடைய ஒரு வைலட்சணியத்துக்கு அது போராது. அப்படி ஏனால் அது மிளிரும், ஒரு நிலையில் இல்லாமல் பிறழ்ந்து நோக்குகின்றன இவருடைய கண்கள். எம்பெருமானே ரொம்ப ஆசைப்பட்டு புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை என்னெல்லாம் அந்த நாயகனே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கண் இவளுக்கு எப்படி இருக்குன்னா பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகம். திருவேங்கடமலை என்னுடைய தலைவனுடைய இருப்பிடமோ என்று அதையே பலகாலம் சொல்லி பயில்கின்ற வார்த்தை. இப்படி இளமை பருவமுடைய இவளிடம் உண்டாக கடவதோ. ஐயோ, இவ்வளவு கட்டமான ஒரு நிலையில இவள் இருக்கிறாளே, இது என்ன பாவம், இது என்ன பாவம், என்ன பரிதாபம், இது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா என்று அந்த செவிலித்தாய் தாயை நோக்கி சொல்ல, தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று ரொம்ப அழகாக காட்டுவார். இதுல ஆழ்வார்கள் பலரும் இப்படிப்பட்ட நிலையை எழுதி பாசுரங்கள் பாடியிருக்கிறார். பெரியாழ்வார் அவர் பாடும் பொழுது செய்ய ஐயபொழுதி உடம்பளைந்து என்கிற அந்த திருமொழியிலே செய்ய நூலின் சித்தாடை செப்பனுடுக்கவும் வல்லல் அல்லல் வாயில் பல்லும் எழுந்தில மயிரும் முடிகோடித்தில. இன்னும் பல்லு கூட இன்னும் முளைக்கல என்னுடைய பெண்ணுக்கு. செய்ய நூலின் சித்தாடை, அந்த நல்ல ஒரு ஆடைய செப்பன் உடுக்கவும் வல்லல் அல்லல், அது நன்னா உடுத்திக்கிறதுக்கு கூட
அவளுக்கு இன்னும் தெரியலையே, மயிரும் முடி கூடித்தில என்று அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அவள் எப்படி இருக்கிறாள்? மாயன் மணிவண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாளே. அந்த அந்த 10 பாசுரத்திலேயும் இவளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. எம்பெருமான் மீது இவள் மாலுருகின்றாளே, கொங்கை இன்னும் குவிந்தெழுந்தில என்று பெரியாழ்வார் இது ஒரு பதிக பூர்த்தியா இப்படிப்பட்ட அந்த நாயகனுடைய தன்மையை தாயார் எடுத்து கூறுவது போலே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதே போல திருமங்கை ஆழ்வாரும் அந்த ஒரு தாய் பதிகம் தெள்ளியில் தேவருக்கும் தேவர் திருத்தக்கீர் என்கிற பதிகத்திலே பரகால நாயகியனுடைய நிலைமையை தாயார் சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய பதிகம். அங்கே என்னன்னா இந்த அளவு கூட அவருக்கு பதிகம் பருவம் வரல. இவளாவது நம்மாழ்வாருக்காவது இந்த பராங்குச நாயகிக்காவது முளையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூம் குழல் குறிய கலையோ அறை இல்லைன்னு ஸ்தலங்கள் வளராத பருவம்னு சொன்னார். ஆனா பரகால நாயகிக்கு என்ன பருவம்னா முள்ளையிர் ஏந்தில கூழை முடிகொடா தெள்ளியல் என்பதோர் தேசிலல் என் செய்கேன் கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை. முள்ளையிர் ஏந்தில இன்னும் பல்லு கூட முளைக்கல. ஸ்தலங்கள் வளரணும்னு சொன்னா அது ஒரு 10 வயசுக்கு மேலத்தான் அது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஆனா பல்லே முளைக்கல பரகால நாயகிக்குன்னு சொன்னாக்கா அங்க என்ன அர்த்தம்? பல்லு முளைக்கிறதுன்றது 2-3 வயசுல முளைக்குமா? அப்ப அந்த 2-3 வயசுக்குள்ளேயே அவள் என்ன பண்றான்னா கணபுரம்னு யாராவது சொன்னா கணபுரம் கைதொழும் பிள்ளையை முள்ளையிரைந்திலா கூழை முடிகொடா தெள்ளியல் என்பதோர் தேசிலல் என் செய்கேன். ஆனா கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையை பிள்ளையன்னு என்ன பெறுவரோ அவரை நம்முடைய பிள்ளை நான் நினைக்கணும், உயர்ந்த பாகவதர்னு நினைக்க வேண்டாமா என்று அப்படி சொன்னார். அதே போல இங்கேயும் என்ன சொல்றான்னா முளையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூம் குழல் குறிய கலையோ வரையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோவெனும் இளிருங்கன் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடமென்று கற்கின்ற வாசகமே. அந்த ஒரு பருவத்திலே அவள் என்ன சொல்கிறாள் என்றால் திருவேங்கடம் திருவேங்கடம் என்று அதையே தெரிவிக்கிறாள் என்று நம்மாழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் மீது இருக்கக்கூடிய ஈடுபாட்டை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் என்று ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். திருவிருத்தத்திலே வேற எந்த திவ்யதேசத்தை பற்றி ஆழ்வார் பாடியிருக்காரா என்னால் திருவேங்கடத்தை பற்றி பல பல பாசுரங்கள் தொடங்கின உடனேயே காண்கின்றனகடும் கேட்கின்றனகடும் காணில் இந்நாள் பான்குண்ட நாடர் பயில்கின்றனர் இதெல்லாம் அறிந்தோம் மான் குண்ணமேந்தி தன் மாமலை வேங்கட தும்பர் நம்பும் சேன்குண்டம் சென்று பொருள் படைப்பான் என்று தொடங்கினுடனேயே திருவேங்கடமுடையானை பாடினார். 2-3 பாசுரங்கள் தொடர்ந்து மாயோன் பல திருவேங்கட நாடா என்ன அதையும் பாடினார். அதற்கு மேலே இப்பொழுது திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே என்று பற்பல பாசுரங்கள் திருவேங்கடமுடையான் விஷயமாக நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். திருவரங்கநாதன் விஷயமாகவும் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் என்று காட்டுவார்கள். ஆனால் ஸ்பஷ்டமா திருவரங்கநாதன் வராது. அங்க மேலே என்ன சொல்றாருன்னா அடுத்த ஒரு இதுல வரப்போகிறது அரவணமேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இவள் 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 விஷயமாக நீ என் செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று இந்த கங்குலும் பகலும் என்கிற திருவாய்மொழி அது எந்த ஒரு கிரமத்தில் அமைந்திருக்கிறதோ அதே போல அரவணமேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணன். அரவணமேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணன்னா யாரு? அவர் பெரிய பெருமாள். முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலைன்னு தானே அங்க சொன்னார். அப்ப முகில்வண்ணன் சொன்னா அது திருவரங்கநாதன் விஷயமான பாசுரம் என்று ரொம்ப அழகாக காட்டுவார்கள். அப்படி நம்மாழ்வாருடைய அனுபவம் எல்லாம் திருவேங்கடமுடையான் விஷயமாகவும் திருவரங்கநாதன் விஷயமாக ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். இந்த திருவிருத்தம் என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்திலே 56வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் வரை இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம். ஆழ்வாருடைய திருவிருத்தம்னு சொன்னா ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்றவா நிறைய வாசிச்சவாளே கொண்டோம் சுவாமி கொஞ்சம் கஷ்டம்தான் சுவாமி, இதை கொஞ்சம் பண்றது கஷ்டம்தான், உபன்யாசம் பண்றது கஷ்டம்னு சொல்லுவா. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சிற்றறிவை உடையவனான அடியேன் போல்வார் இந்த திருவிருத்தத்தை 5 பாசுரங்கள் எடுத்து உபன்யாசம் பண்ணணும்னா ரொம்ப 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 சாகசமான காரியம். ஆனா என்ன தைரியம்னா நமக்கு திவ்யார்த்த தீபிகை இருக்கிறது, அதனால நமக்கு ஒன்றும் பயமே இல்லை. திவ்யார்த்த தீபிகை கொண்டு நாம் சொல்லிவிட்டால் எப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தத்தையும் நமக்காகத்தானே சுவாமி காஞ்சி சுவாமி எளிமையாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். அதனால அந்த திவ்யார்த்த தீபிகையினுடைய கையில வைத்து கொண்டால் எந்த பிரபந்தத்தை வேண்டுமானாலும் நாம் நன்றாக நாம் அதை சொல்லிவிடலாம் என்று அந்த ஒரு தைரியத்திலே தான் அடியேன் இந்த திருவிருத்த உபன்யாசத்தை இங்கே சொல்லலாம் என்று ஆச்சாரியருடைய ஒரு திருவடி பலத்தை கொண்டுதான் இதை சொல்ல முடியும் என்று நினைத்து ஒருவாறு நாம் இங்கே அனுபவித்தோம். சொன்ன விஷயங்களை விட விட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குன்னு நன்னாவே தெரியும். அத்தனை விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் 2 பாசுரம் தான் அனுபவிக்க முடியும் முழுக்க அனுபவித்தால். ஆனால் 5 பாசுரம்னா கொஞ்சம் வேகமாகத்தான் போக வேண்டியிருக்கிறது. அடியனுக்கு எட்டின வரையிலே
அடியேன் புரிந்து கொண்ட அளவிலே இங்கே விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய அந்த தோஷங்களை எல்லாம் உங்களுடைய வாத்சல்ய குணத்துக்கு இலக்காக்கி இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். மேலும் இந்த திவ்ய பிரபந்த தாரா இது 400 எபிசோடுக்கு மேலே ரொம்ப வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சொன்னோம், இந்த லௌகீகத்தில் சினிமாலாம் எடுக்கிறாளே, அவள் சொல்லுவா 100 நாள் வெற்றி, 200 நாள் வெற்றி, 300 நாள் வெற்றின்லாம் சொல்லுவாள். ஆனால் எந்த படமுமே இப்படி 400 நாள் ஓடித்துன்னு அவள் கூட சொன்னதில்லை. ஆனால் இந்த திவ்ய பிரபந்த தாரான்றது 400 நாட்களை கடந்து கொண்டு அது 450 போய் முடிய போகிறது. அப்படிப்பட்ட விசேஷமான, இதுவரை யாருமே எந்த மடத்தின் மூலமாகவும் யாருமே பண்ணியிராத ஒரு அரிய செயல், அளப்பெரும் தன்மையை என்றெல்லாம் சொல்கிறோமே, எம்பெருமானுடைய அந்த சர்வ சக்தித்துவம்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா, ஜீயர் சுவாமியினுடைய ஒரு சங்கல்பத்தினாலே, அவருடைய ஒரு சர்வ சக்தித்துவத்தாலே இப்படி விசேஷமாக இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்று, உபன்யாச தொடரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உபன்யாசத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். திருவருத்தம் ஆயிடுத்துன்னா திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, 2 மடல்கள், ராமானுஜ நூத்தந்தாதியோடு இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது பூர்த்தி ஆகிறது. என்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, அதுவும் ஒரு நாள் தவறாமல், கார்த்தால 7:30 மணி ஆறுதோ இல்லையோ அது கூட சந்தேகம்தான், இன்னைக்கு 7:30 மணி ஆகுமா ஆகாதான்னு. ஆனால் நிச்சயமா இந்த திவ்ய பிரபந்த தாரா ஆரம்பிப்பது என்பது அது சந்தேகமே கிடையாது. சரியா 7:30 மணிக்கு அது ஆரம்பித்து விடும். நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இங்கே அடியேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, இந்த திவ்ய பிரபந்த தாரா நிச்சயம் நடக்கிறது. எல்லா சுவாமிகளையும் நாம் ஆன்லைன் மூலமாக பார்க்கிறோம். சுவாமிகளுக்கு என்ன கஷ்டம்னா, ஆன்லைனில் சொல்லிடுறா, யார் கேட்கிறார்கள், யாருடைய முகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை சுவாமிகளுக்கும் இல்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சுவாமிகளை நேரே சேவித்து இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இது சௌகரியமா இல்லை அசௌகரியமா, வரமா சாபமானால் ஒரு விதத்திலே வரம், ஒரு விதத்திலே சாபம். ஆனால் நேரே சேவிக்க முடியவில்லை என்கிற குறை இருக்கக்கூடாது என்பதற்காக ஜீயர் சுவாமி மிக்க கருணையோடு இந்த திவ்ய பிரபந்த தாரா இந்த நிகழ்ச்சியினுடைய உபன்யாச தொடருடைய ஒரு சாற்றுமுறை நிகழ்ச்சியை பெங்களூரிலே சுவாமி ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே உபன்யாசம் சொன்ன அத்தனை வித்வான்களும் ஒரே இடத்திலே ஒரே நாள் வரப்போகிறார்கள். இந்த தேதி கூட ஒருவாறு மே மாதம் 17ஆம் தேதி என்று முடிவாகி இருக்கிறது என்று தோராயமாக சொல்லியிருக்கிறார். சுவாமி நினைத்தார்னா அது நிச்சயமாக மாறவே சேஞ்சே இருக்காது ப்ரோக்ராமில். நிச்சயமாக அன்னைக்கு நடக்க போகிறது. பெங்களூரிலே கார்த்தால 10லிருந்து 2 மணி முதல் அது நடக்க போகிறது. பரவா எல்லாருக்கும் பிரசாதங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வமாக அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு மடத்திலேருந்து வரப்போகிறது. நாள் முன்னாடியே உங்களுக்கு அடியனுக்கு சந்தோஷம், அது சொல்லாமல் இருக்க முடியல, சொன்னால் அது சொல்லலைன்னா தரித்திருக்க முடியாது என்பதற்காக அடியன் முன்னாடியே அதை சொல்லிவிடுகிறேன். மே மாதம் 17ஆம் தேதி பெங்களூரிலே இந்த சாத்துமறை நிகழ்ச்சியானது மிக 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 விசேஷமாக நடைபெற இருக்கிறது. உபன்யாசம் சொன்ன அத்தனை வித்வான்களும் வரப்போகிறார்கள். மேலும் சில ஜீயர் சுவாமிகளும் வரப்போகிறார்கள். நம்முடைய எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவரும் அங்கே இருக்க போகிறார்கள். அத்தனை பேரையும் ஒரே இடத்துல நாம் சேர்ந்து சேவிக்க முடியும்னு சொன்னால் இது நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. அவசியம் அந்த தேதியை எல்லோரும் குறித்து கொண்டு அந்த இடத்துல வந்து விட வேண்டியது. அதற்குண்டான ஏற்பாடுகள், எங்கே தங்கிறது, எங்கே சாப்பிட்றது, எப்படி வருது, என்ன விஷயங்கள், இதெல்லாம் மடத்திலிருந்து அது முறையான அறிவிப்புகள் மடத்திலிருந்து வரப்போகிறது. ஆனால் அந்த தேதியை மட்டும் எல்லாரும் குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று அதை மடத்தில் அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடியே அடியேன் கொஞ்சம் அதிக பிரசங்கமாக கொஞ்சம் முன்னாடியே சொல்லிவிடுகிறேன். அப்படி சொன்னால் என்ன, எல்லாருக்கும் அந்த விஷயம் நிறைய போய் சேரணும். நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். இதுபோல ஒரு நிகழ்ச்சியே நடந்ததில்லை என்று சொல்லும்படியாக அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்று எல்லாம் நிறைய பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவசியம் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியிலேயும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியனுடைய இந்த உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்.
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே